அருணே ஃபோன் கொடுறேன் பாருண்ணே பார்த்துக்க. ஓகேவா? அப்போ இப்போ இதை லூஸாகி வச்சுக்க. நீ தான் கையில் கண்ட்ரோல் பண்ணணும். பார்த்துக்க. கவுந்துடும் அது மேலே. ஆமாம், நீ தான் இது பண்ணிக்கணும். உன் ஃபோனை கூட லிங்க் மட்டும் ஷேர் பண்ணி தரேன். கண்டிப்பாக ரொம்ப லூஸ் வச்சுருக்கீங்க. வந்துருச்சா? இங்கே வைடு வந்தோடனே ஃபுல்லாக வைடு வந்துட்டு இங்கிட்டு கூட திருப்பி விட்ருவோம். பிரச்சனை கேமரா என் ஃபோனை வைக்கிறேன். வைங்க சும்மா தான் தெரியும் என்ன பண்ணுறது. அது இந்த வரும். இப்போ ஷேர் பண்ணிவிட்டு வரேன் லிங்கை. நிறைய பேர் லிங்க் கேட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஸ்கோரை பார்த்துட்டு. வந்துருச்சு. நீ அதுக்கு இதில் பார்த்துக்க. இல்லைண்ணே வந்துருச்சு பாருங்க. ஸ்கோர் கார்டு டெலிகாஸ்ட் ஆகும். மேட்ச் ரெக்கார்டு போட்டு ஓவர் கட் பண்ணிக்க. ரெக்கார்டும் பார்த்துக்க. அது பாட்டுக்கு அது ஓடிட்டு இருக்கும். சரியா? சரி சரி. இந்த ஃபஸ்ட் ஓவர் போட்டுருவோம். அது ஃபஸ்ட் ஓவர் போட்டு அடுத்து போடும். நான் ஒரு அவுட் ஆகிட்டேன்னா அந்த கமெண்ட்டுக்கு வந்துக்கிறேன். ஃபோன் இங்கே வச்சுட்டு வரேன். எதில் போட்டுருக்கீங்க லிங்க்? எது அது குரூப்பில் அனுப்பிச்சுட்ருங்களா? குரூப்பில் அனுப்பிச்சிட்டேன். வந்துருச்சாங்க? வந்துருச்சுங்க. போட்டேன், அனுப்பி விட்டேன். அதிகாரி சேவாக்குமதியா? நான் போய் உள்ள 2-3 ஸ்டில் எடுத்துட்டு வரேன். பாபு மாறி அண்ணி இருக்குமாடா? நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டேன். ஃபங்க்ஷன் இல்லை நீ இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் பேர் கட்டணும். ராகுல் சார்
ஆட்ராடி லாஸ்ட் டூப்பா சிங்கிள் பட்டாதான் வெளியே போவோம். அவன் பவுலர் என்ன சொன்னா படலை இல்லை நீ இப்படி பேசாத நான் இவரை சொல்லுவேன் நான் பேசுவேன் நல்லா பேசுவேன் தமிழில் பேசுவேன் அவருக்கு மட்டும் யானை போதும் வாங்க பாடி கட்டணும்.
ஐயோ ரெக்கார்ட் பண்ணுறானா? நைட் என்ன ஜூம்போ ஏன் வெயில் இந்த பந்து உடையில தருவோம். டீன் 63 சிவகங்கை வாஸ் சிஎஸ்கே அகாடமி காரைக்குடி 2 பேருக்குமான 2வது மேட்ச் இது. ஏற்கனவே ஒரு மேட்ச் விளாண்டுருக்கோம். டீன் 63 தான் ஜெயிச்சிருக்கு. இன்றைக்கி 2வது மேட்ச் 25 ஓவர்ஸ் மேட்ச்சு. ஓகேண்ணே கணு ப்ரோ டாஸ் நம்மளாம் ஆகுண்ணா. அசிச்சிட்டே இருக்காத. அப்படி அசைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஒயிட் வச்சுட்டு விடு. ஏன்னா அப்படி ஃப்ரேம் இப்படி வச்சுட்டு நீ கையை எடுத்துக்க. ஆமாம் அதில் ஜாஸ்தி நிற்காது வேணா விடுங்க. இருக்கிறதே ஓடட்டும் விடுங்க. அடுத்த மேட்ச் மாற்றிக்கிறோம். அந்த ஐடி போட்டோம் டக்குன்னு மாற்றி வைக்கிறது பேரே மாற்றிடும். ஃபுல் பேர் வரும். பரவாயில்ல விடுங்க. அதான் இது வருது பெரிய பேராக இருந்தால் தான் வரல. அடுத்த மேட்ச் மாற்றிக்கலாம். இந்த மேட்ச் போன மேட்ச் ஆரம்பிச்சு அடுத்த அப்புறம் எப்படி ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு பார்க்குற மேட்ச் போகிறப்போ பார்க்குறேன். இருபத்தஞ்சு ஓவர் மேட்ச் இது. டீன் 63 6 ஓவர் முடிஞ்ச நிலையில் 40 ரன்னு 3 விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் பாபு நல்ல பேட்ஸ்மேன், ப்ரொஃபஷனலாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஒயிட் போய் அப்படி போகலன்னா ஷேக் ஆகும். மிட் விக்கெட்டில் 1 ரன் கிடச்சிருக்கு. நல்ல ஃபீல்டர்ஸ். சிஎஸ்கே அகாடமி வந்து ஒரு நல்ல பவுலிங் டீம். பட் டீன் 63 வந்து பேட்டிங் டீமும் கூட தான், பவுலிங் டீமும் கூட தான். ரெண்டுமே நல்ல ஒரு ஃபார்மில் நல்ல பிளேயர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு டீம். 2 டீமுக்கான ஒரு மேட்ச் வந்து நல்ல டஃப்பாக தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு மேட்ச் வந்து சிஎஸ்கே டீன் 63 கிட்ட தோற்றுருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஃபயராக தான் விளாடுவாங்க. எப்படி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. வருது போய் ஒரு சட்டை பார்க்கலாம் அந்த மேட்ச்சு எப்படி போயிட்டுருக்குன்னா. ஆக்சுவலாக ஆனால் இந்த தடவை வந்து டாப் ஆர்டர்ஸ் வந்து சொல்லிக்கிற மாதிரி விளையாடல. டீன் 63 3 விக்கெட் விட்டாங்க. பவர் பிளே கூட முடிஞ்சிருச்சு. லைட்டாக மழை தூருது. காரைக்குடி அழகப்பா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடந்துகிட்ருக்கு இந்த மேட்ச்சு. ஸ்ட்ரைக்கில் மாறி நல்ல பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்ச்சு பரமக்குடி கூட ஒரு 61 ரன் 62 ரன் அடித்தார். 4 6 4 4. நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்டிங். நல்ல ஃபார்மில் இருக்கார். இந்த மேட்சும் நல்லா அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
பாபுவுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்டிங். போனோட சிஎஸ்கேவோட 42 எடுத்துகிட்டு 50 போட முடியாமல் விட்டானார். ஒரு அவுட்டுக்கான தேடல் இல்லை. எஜ்ஜாக இருக்குன்னு நினச்சி பவுலர்கிட்ட கேட்டிருப்பாங்க, எம்பைட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஜ்ஜு இல்லை. இந்த பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் இது. 25 ஓவர்ஸுங்கிறனால 7 ஓவர் பவர் பிளே. இது 7வது ஓவர், கடைசி ஓவர் பவர் பிளே. பவர் பிளேயில் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டிருக்காங்க பவுலிங். சிஎஸ்கே பவுலிங் டீம் அப்படிங்கிறத கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஆனால் 3 விக்கெட் போனாலும் 7 ஓவருக்கு 41 ரன் அப்படிங்கிறது சிஎஸ்கே அவங்க பேட்டிங் டீமுங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. ஒரு ஓவர் பிறகு ரெக்கார்டை கட் பண்ணிட்டேன். மாற்றி போடு. இந்த ஓவரோட 4வது பால். இந்த ஓவரில் ஒரு ரனில் தான் போட்டிருக்காரு. வைடு எக்ஸ்ட்ரா ஒரு 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சிருச்சு. வைடு பையில் ஒரு 4 கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா 5 ரன்னு. 3 பாலில் ஒரு ரன் கொடுத்து நல்லா போட்டது. 4வது பால் கொஞ்சம் சொதப்பியிருக்காரு. பேட்டிங் டீமுக்கு நல்ல லக்கு. ஸோ உங்களோட கமெண்ட்ரியில் இணைஞ்சிருக்கிறது சின்ன பாலா, கேமராமேன் அருண். இல்லை நானும் வந்து இந்த டீமில் TN63 ஒரு பிளேயரு, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு. ஸோ நான் அடுத்த பேட்டிங்க்கு ரெடியாக பேட் கட்டிகிட்ருக்கேன். ஒருவேளை நான் பேட்டிங்குள்ளே போயிட்டால் அவங்களுக்கு வாய்ஸ் வராது. நான் போயிட்டு வந்துட்டு ஒரு வேளை சீக்கிரம் அவுட் ஆகிட்டு வந்துட்டேன்னா வந்து மறுபடியும் கட்டிகிட்ருப்பேன். காரைக்குடியோட சிஎஸ்கே அகாடமி நல்ல பிளேயர்ஸை உருவாக்கி மேட்ச் ஆடிட்டுருக்காங்க. TN63 வந்து பிளேயர்ஸை உருவாக்குறதுனாலும் நாங்கள் ஒரு அகாடமியாக செயல்பட்டுருக்கோம். ஃப்யூச்சரில் சிவகங்கையில் அது ஒரு அகாடமியாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்ல பால். ஒரு வைடு போட்டாலும் இந்த பால் டாட் போட்டு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்ல பால், நல்ல ஷாட்டுங்க, செம்ம ஷாட்டுங்க. 6 மாரியோட பேட்லேருந்து ஒரு 6 கிடச்சிருக்கு. நல்ல பேட்டிங். நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், லாஸ்ட் மேட்ச் அவர் பரமக்குடியோட விளையாடும்போது நல்ல ஒரு 61 ரன் 62 ரன் அடித்தார். 45 பாலுக்கு வேணுமோ, அதில் ஒரு 5 6 உள்பட. ஸோ இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு 6 இந்த இன்னிங்ஸோட ஃபஸ்ட்டு 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட பேட்லேருந்து வந்திருக்கு. பேட்டிங்குள்ளே ஒரு சின்ன டிஸ்கஷன். அடுத்தடுத்து நல்லா விக்கெட் கொடுக்காம ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள. பவுலருக்குள்ள ஒரு டிஸ்கஷன், ரன்னு கொடுக்காம விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு. கிரிக்கெட் ரசிகர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்கள் ஊரில் லைவ் போடணும்னு நம்மளை கூப்பிடுங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் லைவ் போடலாம். வைட் பால். பவுலர் ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராவில் ஒரு 5 ரன்னு, அப்புறம் இப்போ ஒரு 6, அது போக இப்போ ஒரு வைடு, ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்காப்புல. பார்ட்னர்ஷிப்பில் 50 ரன் வந்திருக்கு. பாபுவும் மாறி பார்ட்னர்ஷிப்பில் 30 பாலில் 50 ரன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணே பார்ட்னர்ஷிப் 50. 30 பாலுக்கு 50 ரன்னு. மறுபடியும் நல்ல கம்பேக்ட்ங்க. ஒரு டாட் பால். 7 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. TN63 53 ரன்னுக்கு 3 விக்கெட்டு. மாறி 22. சிவாக் மதி அப்படின்னு இருக்கும், அதான் மாறி. அவரோட பேர் வந்து மாற்றி கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் பிரேக் 7 ஓவர் முடிவில். அப்படியே ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கும். கரண்ட்டு ப்ராஜெக்ட் ஸ்கோர் வந்து 189 காமிக்குது. 25 ஓவர்ஸ் 189 அப்படிங்கிறது நல்ல ஸ்கோர் தான். அப்படியே அந்த டீம் ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் பிரேக்.
பவுலிங் டீமுக்குள்ள ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கோம். பவர் பிளேக்குள்ளே ரன்னு கொடுத்துட்டோம், 50 போட்டாங்க, அடுத்து ரன்னு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎஸ்கே வந்து ஒரு பவுலிங் டீம். தனியாக குடிக்கிறதுக்கு அங்கே இருந்து அண்ணே தண்ணி இருக்கானே? இந்த உள்ள பேருக்கு வரட்டும். ஓகே. ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் வந்து எங்கள் TN 63 கேப்டன் கார்த்திக் வந்து வரல. அதனால வைஸ் கேப்டன் தான் கேப்டன் பொறுப்படுத்திருக்காரு. இந்த பேட் கட்டி ஒரு ஹெல்மெட்டை கையில் வச்சுட்டு பேட்டோட வராரு. அவர் தான் எங்கள் வைஸ் கேப்டன் சோபன். பேட்டிங்கு போய் எதாவது அட்வைஸ் பண்ணிட்டு வராரு, இப்படி விளாடணும் அப்படின்னு. இந்த டீமை வந்து மேட்ச் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதே வந்து கார்த்திக் அண்ணாவும் எங்கள் சோபன் அண்ணனும் தான். சிஎஸ்கே நல்ல எல்லா ஸ்பெஷலிட்டியும் வச்சுருக்கக்கூடிய ஒரு அகாடமி. அங்கே பாருங்கள், நெட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டு அங்கே ஒரு க்ரீன் கலர் நெட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங்கில் ஆக்சுவலாக ஒரு 3 விக்கெட் தேவையில்லாமல் போனாலும் டக்குன்னு போனால் கூட இந்த சீவாக் மாரியும் பாபுவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா 3 ரன்னுக்கு 3 விக்கெட் விழுந்திருக்கப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 50 ரன் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தான் அது. பாபு ஒரு ப்ரொஃபஷனல் பேட்டர், மாரியன் வந்து ஒரு பார்ட் டைம் பேட்டர் தான். ஆனால் இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் பேட்டாக டாப் ஆர்டராக மாறிட்டார். லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்சில் நல்ல பர்ஃபார்ம், நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அம்பையர்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச். அனாஸ் வெளியில் வந்திருக்காரு. எங்கள் டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டு அவர் இப்போ அம்பையரிங் பண்ணுறாரு. கணேஷ் செந்தி மாதிரி இருக்கார். அனாஸ் நிற்கிறார். செந்தி எங்கள் டீமோட ஓப்பனிங் பவுலர். கீப்பர் பொண்ணா ப்ரோ கேட்குறாப்புல. எஸ் ப்ரோ. பல ப்ரோ. சசிகுமார் கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ண இல்லை. இது என்னன்னு எனக்கு தெரில. போஸ் பிரதீபனா இப்போதைக்கு அதான் கேட்குறாரு. சசிகுமார் அந்த படத்தில் கீப்பர் பொண்ணா ப்ரோன்றதுக்கு. கீப்பர் பொண்ணா ப்ரோ? ஆமாம், கீப்பர் வந்து பொண்ணு தான். அவர் பொண்ணு, அவங்க பொண்ணு பேர் வந்து வரல. அவங்களுக்கு இப்போ சப்ஜெக்ட் மாற்றி வேற ஒரு பையன் வந்து கீப்பர் வந்திருக்காப்புல. சிஎஸ்கே அகாடமியில் ஆக்சுவலாக நிறையா பொண்ணுங்கள்லாம் கோச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 2 பொண்ணு வந்து கீப்பர் ஆடுவாங்க, விக்கெட் கீப்பர் ஆடுவாங்க. ஒரு பொண்ணு வரல, இன்றைக்கி தான் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்க கீப்பர் ஆடி விக்கெட் கீப்பர். அப்புறமா ஒரு 10 ஓவர் கழிச்சு மறுபடியும் அவங்க விக்கெட் கீப்பரிங் வந்துடுவாங்க. இப்போ கீப்பர் பண்ணுறாரு. இப்போ பண்ணுறது ஒரு பையன். சப்ஜெக்ட் மாற்றிருக்காங்க. இது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் தான். அதனால் இம்பாக்ட் பிளேயர் மாதிரி அப்போக்கப்போ பிளேயர்ஸை மாற்றிப்பாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். எங்களுக்கும் இது ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான். லீக் வந்து நடந்துகிட்ருக்கு. சாட்டர்டே சண்டேல நாங்கள் ஆடுவோம். கேமராமேன் அருணோட உங்களோட கமெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறது சின்ன பாலா. கொஞ்சம் நேரத்தில் நானும் பேட்டிங் பண்ணாலும் போயிடுவேன். நான் அவுட் ஆகிடக்கூடாதுன்னு யாரும் வேண்டக்கூடாது. நான் போயிட்டு ஒரு 30 ரன்னாச்சும் அடிக்கணும். மாரியன் நான் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின். அவுட் ஆகக்கூடாது வேண்டக்கூடாதுன்னா என்ன? ஏவா அவுட் ஆயிரணும்னு வேண்டிடக்கூடாதுப்பா. அவுட் ஆகக்கூடாது. நீ அவுட் ஆகக்கூடாது. நீயே சொல்லிக் கொடுப்போம்ல. ஆமாம், நீ அவுட் ஆகக்கூடாது வேண்டிடக்கூடாது அப்படின்னு. இல்லைப்பா, அவருக்கு அவுடர்னா நான் போயிட்டு முதல் வரல அவுட் ஆகிட்டு வந்து அது காரணம் நீதான். நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின், ஒரு ரன். ஓ மிஸ். கீப்பரோட மிஸ்டேக்கு. ஒரு 4 வருமா, 4 ரன் வருமா? வரலை. ஃபீல்டர் எடுத்துட்டார். சிங்கிள் தான். வைடு ஒரு சிங்கிள். பையில் ஒரு 2 ரன் வந்திருக்கு. உங்களுக்கு ஸ்கோர் கார்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துட்டுருக்கும். லைவ் ஸ்கோர் போய்ட்டு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அதனால் ஒரு சில சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். போங்க ப்ரோ. ஜெய்சங்கர் ஹீரோ. மாரியன் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட்டு கவர்ஸில் அடிச்சிருக்காரு. ஆனால் கவர்ஸில் அங்கே ஆள் வச்சு போட்டுட்ருக்காங்க. அதனால் அது 1 ரன் தான். கவர்ஸில் ஒரு வேளை ஆள் இல்லை, அது ஒரு 4 ரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பண்ணுறேன் கமெண்ட். நான் இங்கே உள்ள பண்ணுறேன். யார் கமெண்ட் பண்ணுறேன்? எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்ல? கமெண்ட் பண்ணுறது இல்லை, அவங்க கூட பந்தயம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஐடியா எடுத்துக்கோ? ஏன் பேட்டிங் பார்க்க வெயிட்டிங்கா? ஐயோ போச்சு. நான் ஒரு வேளை அவுட்டுக்கிட்டு ஆகிட்டேன். ஐயோ ரன் அவுட்டுக்கான ஒரு தேடல். அவுட்டு. பாபு வந்து ரன் அவுட் ஆகிட்டார். நல்ல ஒரு ரன்னர், ஆனால் ரன் அவுட் ஆகிட்டார். ஓ
எங்கள் டீமோட இப்போதைக்கு எங்கள் டீமோட கேப்டன் சோபன். சார் நல்ல பேட்டிங். எப்போவுமே ஆவரேஜ் வந்து ஒரு 45-40 அந்த ஆவரேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பேட்டிங். போன மேட்ச்சில் இவரும் சம்மாடி அடித்தார். மாரி அண்ணாவும் சோபன் அண்ணாவும் பார்ட்னர் போட்டு தான் போன மேட்ச் பரமக்குடி கூட ஜெயித்தாங்க. 2 பேருமே 50 அடித்தாங்க. பாபு வந்து போன மேட்ச்சு இதே கிரவுண்டில் 42 ரன் அடித்து டீமை காப்பாற்றின ஒரு பேட்ஸ்மேன். ஆனால் இன்றைக்கி அவுட் ஆகிட்டார். விக்கெட். ஜெய்சங்கரனே, நீங்கள் என்னை ஓட்டிகிட்டு இருக்கீங்க நல்லா தெரியுது. 4வது விக்கெட்டையும் இழந்துட்டோம். TN 63. ஸ்கோர் கார்டு இன்னும் அப்டேட் ஆகலை. அப்டேட் அங்கே போட்டுட்ருக்காங்க. வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க. பருவங்கள் ஓடி போகும், உருவங்கள் மாறி போகும், உன் மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி சொன்னதெல்லாம் இனி நடக்குமா? நடக்கும் நடக்கும். நல்லரசனே பாலனை பண்ணுறோம். சொல்லிட்டேன் கிழிச்சுட்டேன். அப்படி பண்ணுறேன். ஹலோ, அவன் அம்மா பையன் என்ன கால் பண்ணுறியா? நல்லா இருக்கேன். ஆமாம், இன்னைக்கு காரைக்குடி கிரிக்கெட் மேட்ச்சு அங்கே லைவ் கொடுத்துருக்கேன். அவர் கூட ஆமாம், கேமராலதேன் எழுச்சி தான் இல்லவே. அதுதான் அது இல்லை, இது TN 63 மட்டும் இன்னொரு பேர் போட்டுருந்தாப்புல. அந்த இருங்க, உங்களுக்கு லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதை பாருங்க, தனியாக இருக்குது. ஆமாம், அவர் ஐடி இது ஓப்பன் பண்ணியிருக்காப்புல யூடியூப்பில். உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது. என்னன்றது பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்துட்டே கேட்குறிய. அவர் என்ன கேட்குறீ? அவர் எது கேட்குறிய? கரெக்டாக தட்டிய. விளாட்ல, நம்மளுக்கு வேலை இருக்கு அதிகமாக. நாங்கள் கேமராமேன். ஏன்னா கேட்கட்டேன், நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லி. நீங்கள் ஃபஸ்ட் கேட்காதுல்ல? கேட்காது. நீ பேசுறதுக்கு நான் திருப்பி அதுக்கான ரிப்ளை பண்ணாதான் கேட்கு. எது? இல்லை ஒரு சொல்கிறேன். ஊருக்கா ஆறு வெயிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க மாரே. என்னமோ வாங்க இருப்பாங்க. ஆடுடா, வெயிட் ஆடு. ஃபோன் பேசினா அங்கே கேட்கும். ஷாட் வெயிட்டா குடுறா. நல்ல ஷாட்டு. TM கல்லன் சக்தி அண்ணே. அண்ணே, காரைக்குடியில் நடந்துட்டு இருக்கேன் மேட்ச்சு. பேசுறதா முடிவு பண்ணிட்டேன். என்னோட யூடியூபர்ஸோட கமெண்ட் பண்ணிட்டு ஜெய்சங்கரனே, தேங்க்யூ. பார்க்கலாம். மறுபடியும் ஒரு விக்கெட்டுக்கான தேடல் அவுட் இல்லை. இப்போ தான் மாரியன்கிட்டருந்து ஒரு 6 வந்திருக்கு. அவர் தன்னோட 2வது 6 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் நான் பேடு கட்ட போயிட்டேன், அதனால் என்னோடய வாய்ஸ் கேட்டிருக்காது.
நல்ல பேட்டிங், ஆக்சுவலாக நல்ல பார்ட்னர்ஷிப். இவங்க 2 பேர் நின்றாங்கன்னா ஸ்கோர் எங்கேயோ வந்துடும். சிவாக் மதி அண்டு சோபன் பிரபு. நல்ல ஷாட், ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆடினார். பவுலர் கையில் போட்டு மிட் விக்கெட்டு போயிடுச்சு. 1 ரன். இந்த ஓவருக்கு இன்னும் 2 பால் பேலன்ஸ் இருக்குது. சோபன் பிரபு இப்போ தான் உள்ளே போயிருக்காரு. அதனால் இப்போதைக்கு ஷாட்டுக்கோ இல்லை ஹிட்டிங்க்கோ ட்ரை பண்ண மாட்டார். முடிஞ்ச வரைக்கும் பாலை வந்து டிஃபன் பண்ணி தான் ஆடுவார். சிங்கிள் மட்டும்தான் ஓட ட்ரை பண்ணுவார். நல்ல ஒரு வேல்யூபிள் பேட்ஸ்மேன். ஒரு மிகப்பெரிய விக்கெட் இது. இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க சிஎஸ்கே. நல்ல ஷாட், எக்ஸ்ட்ரா கவர்ஸில் 1 ரன்னு. கேமராமேன் தம்பி கொஞ்சம் ஃபோன் வரும், அங்கிட்டு போயிட்டாப்ல. அதனால கொஞ்சம் டக்குன்னு திருப்ப முடியல. கொஞ்சம் நேரம் நான் பார்த்துக்கிறேன் கேமராவை. ஜெய்சங்கரனே இருங்கண்ணே. இந்த ஓவரோட கடைசி பால். நல்ல ஷாட்ண்ணே. ஓ, ஃபைன் லெக்கில் போயிருக்கு. 1 ரன் மட்டுமே. 68 4 விக்கெட். இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 9 ஓவர். இன்னும் 16 ஓவர் வெளியில் இருக்குது. கிரிக்கி ரோஸில் என்னோடய யூடியூப்பில் போய்ட்டு, கிரிக்கி ரோஸ்லேருந்து லிங்க் எடுத்து யூடியூப்பில் போட்டு போயிட்டு லைவ் ஸ்கோரு கிரிக்கி ரோஸ். வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 63 புரியல, 63 பேஜில் வீடியோ அப்லோட் ஆகிருங்க ஃபுல்லாக. இதை போய் அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்து இதில் போட்டுருவோம். ஏன் லைவ் அவுட் ஆனதெல்லாம் இருக்குமா? அதுக்கப்புறம் தான் போட்டோம். அப்போ தான் நான் 3 விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் தான் லைவே ஸ்டார்ட் ஆச்சு. அனாசே 10வது ஓவர். யாரோட ஃபோன் கையில் இருக்குது? அந்த பவுலரோட பேர் என்ன? லைட்டாக மழை தூருது. காற்றடிச்சிட்டு இருக்கனால மழை அந்த பக்கம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்டாப் ஆகிடும். ராஜதுரை நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஸ்ட்ரைக்கில் மாறி நல்ல செட்டிலான ஒரு பேட்ஸ்மேன். அவரை நீ அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் அவங்களோட விக்கெட், அந்த மாரியனோட சிவாக் மதியோட விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்ல பால், ஒரு விக்கெட்டுக்கான தேடல். ஆனால் அவுட் இல்லை. ஒரு டாட் பால். நல்ல பவுலிங். ஒரு 180 190 வரைக்கும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணால் TN 63 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த ஓவரோட 2வது பால். பாயிண்டில் ஃபீல்டர்ஸ். ஸோ 30 ஆடுக்குள்ளே அந்த பாலை பிடிச்சிட்டாங்க. ஸோ 1 ரன். மறுபடியும் ஒரு டாட் பால். பவுலரும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட டாட் பாலை போட்டு அவங்க டீமுக்கான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆப்போனண்ட் பேட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 3வது பால். மறுபடியும் எக்ஸ்ட்ரா கவர்ஸு. அங்கேயும் ஒரு ஃபீல்டு இருக்குது. 30 ஆடுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் டாட் பால் தான். பரவாயில்ல, நல்ல பவுலிங். இன்னும் கண்டினியூஸாக 3 டாட் பால் எடுத்திருக்காரு. அதுவும் நல்லா செட்டில் ஆகி நல்ல ஸ்ட்ரைக், நல்ல ஆவரேஜோடு வச்சுருக்கக்கூடிய ஒரு மாரி அப்படிங்கிற பேட்ஸ்மேன் வச்சுட்டு போட்டுட்ருக்காங்கன்னு பெரிய விஷயந்தான். ஓ, மறுபடியும் ஒரு டாட் பால். நல்ல பவுல் உண்மையாகவே. ஆனால் இப்போதைக்கு ரன்ஸோட தேடலை விட விக்கெட்டை ஸ்டெயின் பண்ணி நிற்கணும் அப்படிங்கிறது தான் பேட்ஸ்மேனோட ஒரு முக்கியமான ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஓவரோட 5வது பால். மிட் விக்கெட் திசையில். ஆனால் இங்கே ஃபீல்டரில் அதனால் கவுகார்னர் வரைக்கும் போயிடுச்சு. 1 ரன் மட்டும். இந்த ஓவரோட கடைசி பால். TN 63 கேப்டன் சோபன் பிரபு. ஷாட். ஆக்சுவலாக ஃபைன் லெக்கில் அவர் நல்ல ஸ்ட்ராங்கு. அந்த சைடில் போடவும் அந்த பால் நல்லா அடிச்சிட்டாரு. 4 ரன்.
ஒரு 4 பால் டாட்டு போட்டாலும் கடைசியில் பேட்டிங் வந்து வந்தது. அந்த ஓவருக்கு தேவையான ஒரு ரன்ஸை வந்து எடுத்துட்டாங்க கடைசி ஒரு பால்லையே. ஸோ மீண்டும் ஸ்ட்ரைக்கில் நீ மாறி இந்த லைவ் பார்த்துட்டு இருக்குது இப்போதைக்கு 12 பேர் தான் பார்த்துட்ருக்கீங்க. 12 பேருமே பந்தய மாட்டுக்காரங்கன்னு நினைக்கிறேன். இவனை போய் பந்தயத்தில் லைவ் போடுறான்னா போட மாட்டேன், இங்கே வந்து கிரிக்கெட் லைவ் போட்டுருக்கா மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரே இடம் நான் 5G ஓரளவுக்கு ஸ்ட்ரக் ஆகாமல் அப்படியே வீடியோஸ் ஓடிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பந்தயம் அப்படி இல்லை, நான் ஒரு 6 கிலோமீட்டர் ரன்னிங்கில் இருப்போம், எங்கே சிக்னல் இருக்கும் எங்கே சிக்னல் இருக்காது அப்படிலாம் எதுவுமே தெரியாது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும். இது ஆக்சுவலாக 4G ப்ளஸ் தான் கிடைக்குது, ஆனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு லைவ் ஸ்ட்ரக் ஆகாமல் வந்துட்டுருக்கு. ரெகுலராக இனிமேல் நாங்கள் கிரிக்கெட்டுக்கு லைவ் போட்டுட்டு தான் இருப்போம், வரும். ஆக்சுவலாக நானும் அந்த மேட்ச்சில் ஆடிட்டே இருப்பேன், ஒரு கேமராமேன் பையன் எடுப்பார், நானும் மாற்றி மாற்றி. ஆக்சுவலாக அடுத்த விக்கெட்டுக்கு வந்து என்னை பேட் கட்ட சொன்னாங்க, நான் பேட் கட்டியிருக்கேன். இன்னொரு விக்கெட் விழுந்தால் நான் இறங்கலாம். ஆனால் கேப்டனோட முடிவு வந்து திடீர்னு மாற்றுவாங்க, ஒரு வேளை அதுக்கு அடுத்த விக்கெட்டுக்கு அப்புறம் இறங்க அப்படின்னு கூட கால் பண்ணலாம், சொல்ல முடியாது. ஜெய்சங்கர் இல்லை சாமி இல்லை, ரமேஷ் காய்னா. பதினோராவது ஓவரோட முதல் பால், கவர்ஸில் ஆள் வச்சுருக்காங்க, ரன் எதுவும் இல்லை, டாட் பால். ஜெய்சங்கர் அண்ணா தொடர்ந்து கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இவ்வளோ தூரம் எனக்கு கமெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஓ மறுபடியும் ஒரு ஷாட்டு கவர்ஸில், ஆனால் அங்கே டீம் அங்கே ஆள் இருக்காங்க. புரியல ஐயோப்பா, ஏய் நான் இது கட்டியிருக்கேன், இப்போயே ஃபோட்டோ எடுக்கிறேன் நீ. வெயிட்டிங் தலை பாலா போச்சு அண்ணே, இப்படி பண்ணி ஏதாச்சும் அலப்பறவனாலே போய் வாழை அவுட் ஆகிட்டு வந்துடுவோம்னே. இந்த ஓவரோட 3வது பால். ஓ ஒரு 4 ரன்னுக்கும் 6 ரன்னுக்கான தேடல், ஆனால் பால் ஹிட்டிங் மிஸ் ஆகிருக்கு. சோபன் பிரபுவோட ஹிட்டிங். நல்ல பேட்ஸ்மேன் ஆக்சுவலாக சோபன் பிரபு, நல்ல ஆவரேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பேட்டிங். ஒரு 5 மேட்ச்சில் 3 மேட்ச் வரைக்கும் 30-35 ரன்லேருந்து 40 ரன் வரைக்கும் அடிச்சிருவாப்புல. ஏதாவது ஒரு மேட்ச் 50 போட்டுருவார். நல்ல பேட்டிங். ஓ மறுபடியும் ஒரு ஹிட்டிங்கான தேடல், ஆனாலும் பேட்டில் படலை. ஏன்னா அவர் இப்போ தான் போய் இறங்கியிருக்காரு, ஒரு 4 பால் தான் பிடிச்சிருக்காரு, இன்னும் செட்டில் ஆகலை. போய் கொஞ்சம் நேரம் மிடில் ஆஃப் த பேட்டில் வந்து பாலை வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம நினச்ச இடத்துக்கு நம்மளால் பால் அடிக்கவே முடியும். பிச்சிங் லைனுக்கு கொஞ்சம் காலை மூவ் பண்ணணும், ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பாடி ஸ்பீடை மாற்றணும். பா அவர் நினச்ச மாதிரி மறுபடியும் ஒரு ஹிட்டிங் அடிச்சிருக்காரு, அது கேட்ச். நான் ஜூம் பண்ணுறதுக்குள்ளே கேட்ச் போயிடுச்சு. சோபன் பிரபு அவுட் இந்த மேட்ச்சு. எங்களோட கேப்டன் அவுட் ஆகிட்டார். அடுத்த விக்கெட்டுக்கு ராகுல். இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கர் நானாக இருக்கும். ஸோ அடுத்த விக்கெட்டுக்கு நான் போவேன், கேமராமேன் தம்பி மாறிக்கிடுவார். இந்த விக்கெட்டுக்கு ராகுல் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஆக்சுவலாக எங்கள் டீமில் வந்து அப்போக்கப்போ ஓப்பனர் இல்லாதப்போ ராகுல் தான் டீம் இறங்கி ஓப்பன் பண்ணுவார். எங்கள் கேப்டன் அந்த கார்த்திக்கும் வரும். ஒரு சில நேரம் அவரை வெயிட் பண்ணி மிடில் ஆர்டரில் ஆட சொல்லுவாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் விக்கெட் நிறையா போனதுனால ராகுலை வெயிட் பண்ண வச்சு இப்போ ஆட விட்டுருக்காங்க. பத்து ஓவர் 74 ரன்னுக்கு 5 விக்கெட்டு. இவர் தான் இப்போ கேட்ச் பிடிச்சாரு எங்கள் கேப்டனை. நான் திருப்புறதுக்குள்ளே பிடிச்சிட்டாரு, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வச்சு நடத்தலை, நான் சாதாரண எழுச்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ ஒரே கேமரா அங்கிட்ட ரொட்டேட் பண்ணிக்கணும். பாலோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி என்னால் டக்குன்னு கேமரா கொண்டு போக முடியல. சிக்னல் நல்லா இருந்தால் நல்லா கிடைக்கும். ஏய் முதல் பால் டாட் பால்.
இந்த ஓவர் இந்த டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. ஜெய்சங்கரனே நானே நிறையா தடவை வேண்டிட்டு வந்திருக்கேனே 108 தேங்காய் உடைக்கிறேன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் நான் 50 ஆடலனே. லெதர் பாலில் என்னோட 34வது மேட்ச் இதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மேட்சாக என்னமோ தான் 40 ரன் அடிச்சிருக்கேன். அப்புறம் பூரா 20 10 டக்குலேயே ஒரு 5 தடவை அவுட் ஆயிருக்கேன். எத்தனை பாலில் 50 பண்ணணும். எந்த நேரம் நம்ம இது போட்டுட்ருக்கோமோ அந்த நேரமே வந்து 11 போயிருச்சா? மூணு சைலண்ட்டை போட முடியாது. பந்து போயிட்டு ஆட்டாமல் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. படம் 2 மணி போட்டு வயசு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ரிங்டோன் செம்ம போச்சு. அண்ணே அது கேட்டுருச்சா? நான் ஃபோனை சைலண்டில் போடாமல் விட்டேன். இது வேறு ஃபோன் வேறு லைவ் ஓடிட்டு இருக்கோம், கேங் ஆகிட்டே இருக்குது. ஓகே சைலண்டில் ஒரு வழியாக போட்டேன். கிடைக்கிற கேப்லாம் ஆப்பு வைக்கிறீங்களே ஜெய்சங்கரனே. ராகுல் ஒரு ப்ரொஃபஷ்னல் பேட்டர். ஹிட்டிங் அடிக்காட்டினாலும் விக்கெட்டை ஸ்டெயின் பண்ணி நீட்டாக வந்து டீமை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிப்பாட்டக்கூடிய ஒரு எபிலிட்டி கொண்ட ஒரு பேட்ஸ்மேன். நானும் அப்படி தான், விக்கெட் ஸ்டேங்கர் தான், நாட்டை ஹிட்டர். நான் வந்து டிஃபெண்டர் தான். ஏன் வாய்ஸ் மாதிரி இல்லைண்ணே, அது யாரோ பாடினதுண்ணே. 5ல் ஒரு ரன்னு. மாறி என்ன நல்லா ஆக்டிவில் இருக்கார். அநேகமாக இன்றைக்கி அவர் 50 போட்டுருவார்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 36 ரனில் இருக்காருன்னு ஒரு 14 ரன் அடித்தா 50 போட்டுருவார். லாஸ்ட் மேட்சோட ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை இப்போதைக்கு அவர் ஒரு ஆள் தான் நின்று விளையாண்டுட்டுருக்காரு. ரன்னை ஓரளவுக்கு கொண்டு வரதே அவர் தான். ராஜ்குமாரனே ஸ்கோர் 174 வந்துடும்ண்ணே. கடைசியிலலாம் எங்களோட ஹிட்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. யுவா பாலா சூப்பர் லைவ் மேட்ச், தேங்க்ஸ்ண்ணா. வைடு எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன்னு. சீவாக் மதி அவர் ஆக்சுவலாக ஒரிஜினல் பேர் மாறி. இங்கே வந்து பதிஞ்சிருக்கிறது வந்து சீவாக் மதின்னு இருக்கும். எந்த பால் அடிக்கணும் எந்த பால் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற நல்லா தெளிவாக இருக்கார். மறுபடியும் எக்ஸ்ட்ரா கவர்ஸில். ஆனால் இங்கே ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, அதனால் ரன் எதுவும் இல்லை. ஒரு டாட் பால். இந்த ஓவரும் ஒரு ஒரு வைடு 2 சிங்கிள் 4 ரன் தான் போட்டிருக்காரு 5 பாலுக்கு. நல்ல ஓவர் தான். எக்ஸ்ட்ராஸ் இல்லைன்னா 3 ரன் 2 ரனில் நின்றுருக்கும். நல்ல ஷாட். கவு கார்னர் திசையில் அங்கே ஆள் இருக்காங்க. ஒரு ரன் தான். ஸோ இந்த ஒரு ரன் சிங்கிளோட இந்த ஓவர் எண்ட் ஆகுது. இன்னும் ஓடுறியா? எப்படியா இருக்கும் பார்க்க எப்படி இருக்கும்? வர முடியாது. ஒரு மேட்ச் விளாண்டேன்னா அப்புறம் பேட் கட்டி ஓடும்போது சரி. பயங்கரமாக காத்தடிக்குது. கேமராமே ப்ளீஸ் தலை தரிசனம். ஜெய்சங்கரனே ஓரா போய்கிட்டு இருக்கு. சரிங்கண்ணே.
ஓ நல்ல ஷாட்டு மாறி அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. நல்ல 6 ஸ்கொயர் லெக்கில் நல்ல ஒரு 6. ஆக்சுவலாக பிச்சு இந்த பிச்சு வந்து கொஞ்சம் சின்ன பிச்சு தான், 65 மீட்டர் தான் 6 இருக்கும். இதுவே சிவகங்கைனா நான் இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் போட்டிருந்தேன், அது வந்து 75 மீட்ரு. அது எங்கள் பிச்சு கொஞ்சம் பெரிய பிச்சு. ஆனால் இது ஃபைன் லேக்லாம் ஆல்மோஸ்ட் 70 மீட்டர் இருக்கும். ஸ்ட்ரைட் மட்டும்தான் 65 மீட்டர் வச்சுருக்காங்க. ஃபைன் லேக்கு ஸ்கொயர் லேக்லாம் 70 மீட்டர் இருக்கும். அவரேஜ் அடிக்கக்கூடிய ஒரு 6 தான். மாறி அவரோட ஃபார்ம் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. பரவாயில்ல, நல்ல ஸ்கோர். அநேகமாக கண்டிப்பாக அவர் தான் 50 அடிப்பார்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச்சை 50 அடித்த மாதிரி இந்த மேட்ச்சை அடிச்சிடுவார். நல்லா போயிட்டுருக்கு. ஓ இதுதான் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேனோட ஒரு ஐடியா பாருங்க. மொதல் பால் 6, அடுத்த பால் அதே மாதிரி பால் தான் போட்டார். ஆனால் ஒரு சிங்கிள் எடுத்து ஒரு ஸ்ட்ரைக்கை மாற்றி அந்த பேட்ஸ்மேன் கொடுத்துட்டு ஒரு ரிலாக்ஸ்னஸ் எடுத்துக்கிறாரு. இப்படி தான் ஒரு ஓவருக்கு ஒரு பால் 2 பாலை டேக் ஆன் பண்ணிவிட்டு மிச்ச பால் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா பவுலர் ப்ரெஷர் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து 4 6 அடிக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா விக்கெட் பூரா லாஸ் ஆயிரும். 25 ஓவர் 30 ஓவர்லாம் வந்து நம்ம ஹிட்டிங் ஆடி ரன்னு 30 ரன் 40 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டோன்னா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்க இறங்கி ஜெயிச்சிருவாங்க. ஸோ விக்கெட் டைம் பண்ணி கடைசி வரைக்கும் ஓவரை இது பண்ணணும். மழை நின்றுச்சு, மறுபடியும் ஒரு வெயில், சின்ன சின்ன தூரல். எங்கள் ஊரில் மழையும் வெயிலும் ஒன்றா அடிச்சிச்சுன்னா காக்காவும் கல்யாணம் சொல்லுவாங்க. காக்காவுக்கு நரிக்கும் கல்யாணமா? சரி விடுப்பா. யாராருக்கா கல்யாணம் நடக்குது. அந்த படம் பேர் என்னது? இல்லை தானே, விஜய் பார்த்து கேட்குங்கள. அதான் கேட்குறேன், யாருக்கா கல்யாணம் நடக்குது, உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. சரி, எங்கிட்ட என்னமோ நல்லா இருந்துட்டு போகுது. அதுலாச்சும் 90s கிட்ஸ்க்கு தான் ஆக மாட்டேங்குது. நல்ல பால் ஆக்சுவலாக ஸ்டெம்ப் லைனில் விழுந்த பால். ஒருவேளை பேட்டில் வாங்கியிருந்தா நேரம் எல்பி கேட்டிருப்பாங்க. ராகுல் அதை டிஃபன் பண்ணிட்டாரு. இந்த ஓவரில் 4 பால் முடிஞ்சிருக்கு. ஒரு 6, ஒரு சிங்கிள், 2 டாட் பால். இன்னும் 2 பால் இருக்குது. இன்னும் 2 பாலில் ராகுல் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். அதிகபட்சமாக ஹிட்டிங் போக மாட்டார். விக்கெட் அதிகமாக போயிருக்கு, நிற்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ சிங்கிள் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓ ஒய்டு வந்து ரொட்டேட். ஓ கவர்ஸில் போயிருக்கு. 4 போலையா? தாண்டி போயிட்டான். பவுண்டரி அது. 4 பவுண்டரி கவர்ஸில். அவன் போனை தாண்டி போய் தள்ளி கொடுத்துருக்கேன் பாரு. கேமரா இருக்குது தெரிஞ்சவங்கள. அதுதான் இல்லை அதை தாண்டி ஓடி போய் தள்ளி விட்டு ஓடிட்டு இருக்காப்புல. நல்ல 4 ராகுலோட பேட்டில் இருந்து ப்ரொஃபஷ்னலாக ஆடக்கூடிய ஒரு பேட்டிங். கவர்ஸில் சூப்பராக ஆடி இருக்காப்புல. நல்லா டிரைவ் ஆடக்கூடிய ஒரு பேட்டிங் ராகுல். சங்கரனே TN 63. இல்லை இந்த அவர்ட்டு சோபனா நம்பிட்டு ஓடு வெயிட்டால இருக்கும். நல்லா தானே இருக்கு இந்த பேட்டிங். இந்த பேட் அவர்ட்டு. அடுத்த ஓவர் தண்ணி கொண்டு வர சொல்கிறார். அந்த பேட்டு 18,000 ரூபா. அந்த இன்னொரு சிஏ வச்சிருக்காரு அவரு. அந்த அவுட் ஆகிட்டு இருந்தாரா? அந்த பேட்டு 24,000 ரூபா. அந்த ஒரு அந்த ராகுல் வச்சிருக்கேன் ஒரு MRF. அந்த அங்கே நிற்கிதா அந்த MRF 30,000 ரூபா. அது கேப்டனோட பேட்டிங். கேப்டன் வராதனால அந்த பேட்டில் அங்கே ஆடிட்டு இருக்கேன். எது ராகுல்? அந்த பக்கம் சிவப்பு கலர் டிஷர்ட்டு அந்த பேட்டு. வாவ், நல்ல டிஃபெண்ட். லாங் ஆஃப் டிசைல ஒரு சிங்கிள். ராகுல் ஸ்ட்ரைக்கில். ஜெய்சங்கரனை பாரு, நம்மளை போட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காப்புல. 2வது பால் தெரியல. மறுபடியும் அதே திசையில் ராகுல் அடிச்சிருக்காரு. மறுபடியும் ஒரு ரன்னு லாங்கானில். தேனிலேருந்து அப்படிதான் இவர் ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறாரு ஜெய்சங்கரனே. சொல்லிட்டார், அந்த கமெண்ட்டில் சொல்லிட்டார் ஸ்ரீலங்காலேருந்து பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு. 3வது பால், இந்த ஓவரோட 3வது பால்.
கவு கார்னர் திசையில் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஒரு ரன்னு, 3 பால் 3 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ணே தண்ணி இருக்கானே, போய் குடிச்சிட்டோம். இந்த அவர் கேமராமேன் தண்ணி வேணுமா? வாவ், ராகுலோட நல்ல ஒரு ஹிட் ஷாட்டு. ஃபீல்டர் கேட்ச் பிடிப்பார விட்டுட்டாரு, கேட்சை விட்டாரு. அது 4 போகுமா? போயிடுச்சு. ராகுலுக்கு ஒரு நல்ல லக்கு, ஒரு கேட்சை விட்டுருக்காங்க, அது 4 போயிடுச்சு. என்னது குண்டு மைக் செட்டு எனக்கு ஒன்று கேமராமேனை கொடுத்து அந்த மாதிரி என்ன சொல்லணும். அப்படிதானே இருக்குது. எல்லார்கிட்ட குளத்தை சுற்றி வச்சுருப்பாங்க, பொட்டிக்கில் குண்டு பல்பு போட்டு, அது மாதிரி இருக்கா? இதுனே வீட்டில் அந்த தெரு லைட் போட்டு வேணே கப்பு வோல்ட்ரு கப்பு. மறுபடியும் ஃபைன் லெக்கில் ஃபீல்டர் எதுவும் யாரும் இல்லை, எல்லாம் லாங்கில் டீப்பில் இருக்காங்க. 30 yardsல இல்லை, அதனால மறுபடியும் கேட்ச் மிஸ்ஸு. மறுபடியும் ஒரு ரன். தலைக்கு தண்ணி கொடுங்கயா ஜெய்சங்கரனே, உனக்கு பாரு, உனக்கு சப்போர்ட் பண்ணி தண்ணி கொடுக்க சொல்கிறாரு. அங்கே ஸ்ரீலங்காலேருந்து மாநிலம் விட்டு மாநிலம் தண்ணி கொடுக்க மாட்றாங்க. அண்ணன் நாடு விட்டு நாடு தண்ணி கொடுக்க சொல்கிறாரு. நல்ல ஸ்கோர். இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் ஒரு 5 ஓவருக்கு மெய்டான வச்சுன்னா ஸ்கோர் கண்டிப்பாக நல்ல ஸ்கோருக்கு வந்துடும். பார்க்கலாம். ஒரு இன்சைட் எட்ஜு, கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. சின்ன ஒரு ஃபீல்டு மிஸ் ஃபீல்டு, ஆனாலும் ஒரு ரன் தான். இந்த ஓவரோட கடைசி பால்லாம் இல்லை, ஓவர் கம்ப்ளீட்டட். 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. TN 63, 98 ரன் 5 விக்கெட் ஆகிருக்காங்க. 14 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சீவாக் மதி 39 பாலுக்கு 47 ரனில் நிற்கிறாப்புல. கண்டிப்பாக இந்த ஓவரில் தன்னோட 50 அடிச்சுடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். மினி டிஎன்பிஎல்ப்பா. புரியல. மினி டிஎன்பிஎல். டிஎன்பிஎல்லோட போகக்கூடாது, அங்கெல்லாம் நேரம் வெளுத்து வாங்கிப்பாங்க. ஆமாம், ஒவ்வொரு ஊர்லேருந்து எடுத்து வருது. கிரிக் ஹீரோஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் ஒரு பிளேயராக ஜாயின் பண்ணிக்கிறணும். அதில் உள்ளே போயிட்டு தமிழ்நாடு முழுக்க இந்தியா லெவலில் யார் வேணாலும் அந்த ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் டீம் ஆடிச்சுன்னா அந்த டீமோட ஸ்கோர் வந்து அதில் வந்துட்டு இருக்கும். அதில் வீடியோ வராது, பட் லைவ் ஸ்கோர் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் பாலுக்கு பால். ஆக்சுவலாக நாங்கள் இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் சரி, நீங்கள் இருக்கீங்கள ஒரு லைவ் மேட்ச் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால இது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நாளைக்கு இந்த லைவ் வரும். TN 63 கிரிக்கெட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ தான் 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை லைவ் முடிஞ்சோடனே இதை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோவோட நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். TN 63 கிரிக்கெட் கிளப் அப்படின்னு யூடியூப்பில் தேடிங்கன்னா ஒரு சேனல் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. 20 சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா 25 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும். பார்த்துக்குவோம் போ அப்படின்ட்டு. ஜெய்சங்கரனே சிவகங்கையா? சிவகங்கை தானா? சிவகங்கை பக்கத்தில் வேறு எதுவும் ஊரானா? நான் போகணும், விக்கெட் விழுந்தால் தான் நான் போக முடியும். நம்ம உள்ளே போயிருக்கிற ஒரு ரிட்டையர்ட் பண்ணிட்டு இறங்க முடியும். நல்லா 2 பேரும் நல்லா ஆடிட்டுருக்காங்க. நான் ஹிட்டர் கிடையாதுன்னா டிஃபெண்டர் தான். ஓரளவுக்கு அவங்க டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இப்போதைக்கு எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவங்க ஒரு 20 ஓவர் வரைக்கும் விக்கெட் இல்லாமல் ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேலையே இருக்காது. அதுக்கப்புறம் இங்கே ஹிட்டர் அரைக்கிறாங்க 5 ஓவருக்கு. ஹிட்டர் உங்கள் ஆட்டத்தை அண்ணன் பாருங்க. வைடு பால் எக்ஸ்ட்ரா. பவுலிங் டீமுக்கு வந்து ஒரு சின்ன மைனஸ், பேட்டிங் டீமுக்கு நல்ல ஒரு ப்ளஸ்ஸு. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராஸும் நம்ம விடுற கேட்சும் தான் வந்து நம்ம டீம் துவக்கிறதுக்கான பெரிய காரணமாக இருக்கும். இங்கே அது 2மே பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 2 ட்ராப் கேட்ச். வாவ், நல்ல ஷாட்டு, செம்ம ஷாட்டு மாதிரி பேக் அவுட் பாயிண்ட்டுக்கு நேராக போயிடுச்சு. ஆக்சுவலாக அது 50 தான் 50 பேட்டத்துக்கு காமிச்சிட்டாரு ஜூம் பண்ணுறதுக்குள்ளே. 50 தன்னோட ஃபார்மை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. போன மேட்ச் 60, இந்த மேட்ச் ஒரு 50.
அது இந்த இப்போ தான் அப்டேட் ஆகும் தான் அப்டேட் ஆயிடுச்சு. சிவாக் மதி 50 ரன் 4 6 3 4 40 பால் 51 ரன் அடிச்சிருக்காரு. ஜமீன்தார்பட்டியா? ஜமீன்தார்பட்டினா அரளிக்கோட்டை பக்கத்தில் இருக்கேனே அதுவா? ஆபத்தாரன்பட்டி அந்த ஏரியா சைடு. இனி பட்டையை கிளப்பிடுவார் 50 போட்டதுக்கப்புறம் அடி. மறுபடியும் ஸ்கொயர் லெக்கில் ஒரு நல்ல ஷாட்டு. ஆனால் அங்கே ஆள் இருக்காங்க, அதனால ஒரு ரன் தான் கிடைக்கும். மதகுப்பட்டி இப்போ ஆமனை தெரியும்ண்ணே. மதகுப்பட்டி அரளிக்கோட்டைக்கு பக்கத்தில் பார்ட்னர்ஷிப் 30 ரன் வந்திருக்கு 21 பாலில். வாவ், நல்ல ஷாட்டு. பட்டு இங்கே கவர்ஸில் ஆள் இருக்காங்க. நான் அப்போவே சொன்னேன், ராகுல் வந்து ஒரு டிரைவ் ஆடக்கூடிய ஒரு பேட்டிங். தொடர்ந்து ஜெய்சங்கரனை மட்டும்தான் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நல்ல ஷாட் மறுபடியும் கவர்ஸில். ஆனால் அங்கே மேலே டாப்பில் ஆள் இருக்காங்க. அதையும் தாண்டி 4 போயிருக்கு. ராகுல் தன்னோட 2வது 4 கம்ப்ளீட் பண்ணிக்கிறாரு. நல்ல பேட்டிங், நல்ல ஸ்கோர் போயிட்டுருக்கு. மறுபடியும் ஷாட், மறுபடியும் டிரைவ். அதே கேப்பில் போயிருக்கு பால், அதே கேப்பில். ஆனால் ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு, கரெக்டாக லைனில் பிடிச்சிட்டாரு. கவர் பாயிண்ட்டுக்கு நேரம் போன பால் ஃபீல்டர் பிடிச்சிட்டாங்க. ஓவர் த்ரோ, ஆனால் ஓடலை. 1 ரன் மட்டுமே. காற்றுக்கு ஒன்றுமே கேட்கல இருக்கு. தேரம் கட்டிட்டு பேசுறது நீட்டாக காற்று கேட்கலப்பா. ராகுல் மாதிரி அடிச்சுட்டு இருந்தால் கால் வைக்கிறேன் அண்ணே. கேஎல் ராகுல் மாதிரியா? ஆஹா, மாரியன் தன்னோட ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காப்புல. நல்ல ஷாட்டு கவர்ஸில். அங்கே ஆள் இருக்காங்க, அதனால மறுபடியும் 1 ரன் மட்டும்தான். தலை நான் பேட்டிங் போகும்போது நல்லா எடுத்துருத்தல. அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. டபுள் கேமரா அப்படி தெரியுதா? ஜெயக்குமார் ஜெய்சங்கர் நல்லா அவர் பேட்டிங் முடிக்கணும், நல்லா எடுப்போம்னே. நீ அவர்கிட்ட போட்டு கொடுக்குறியா? நான் தண்டி ஒன்று கொடுக்கணும். கற்றுக்க வாயில சென்று அனுப்பி நம்மளுக்கு ஃபாரின்லாம் இல்லை, அவர் ஸ்ரீலங்கால தான் இருக்கார். இவங்க நம்மளுக்கு ஃபாரின் மாதிரி தானே. உனக்கு ராமேஸ்வரமே ஃபாரின் தான்டா. நம்மளுக்கு 3 அப்படி தான் இருக்கு. 15 ஓவர் கம்ப்ளீட்டட். 90 பால் முடிஞ்ச நல்ல 109 ரன் 5 விக்கெட்டு. ரன் ரேட் போயிட்டுருக்கு. ஒரு சமயம் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் ரன் ரேட் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க TN 63. மாரியனோட க்ளவ் வந்து கொஞ்சம் ஈரமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 50 ரன் வரைக்கும் இவ்வளோ நேரம் களத்தில் நின்னார்ல, அதனால ஈரமாயிருக்கு. அதனால் வேறு க்ளவ் கேட்குறாரு, மாற்றிடுவாங்க. தம்பி கேமரா ரெக்கார்ட் போட்டுதான் போய் தண்ணி குடிச்சிட்டோம். இங்கே தண்ணி எடுத்துறாங்க அப்படியே. பிரேக் தானே போகுது. பதினஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு ஒரு 10 ஓவர்.
பால் வைடு. ஆக்ஷனே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஃபேஸ் பவுலர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னர்கிட்ட வந்து மாறி இருக்குது. பவுலிங்கில் சின்ன சேஞ்சஸ், ஒரு விக்கெட்டுக்கான தேடல். இல்லை நீ தண்ணி குடிச்சிட்டு எனக்கு தண்ணி உண்டார மாட்டாத்தியா? நான் குடிச்சிட்டு நீங்கள் போயிட்டாங்க பார்த்துக்கிறேன். நீ நான் தண்ணி குடிக்க போகிறாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கணும் என்னோட கொடுத்தோன்னு வச்சுக்க. கிணத்து போய் போட்டுவாங்க, முடி நெப்பி கொண்டு போடுவாங்க. மறுபடியும் ஒரு டாட் பால். தன்னோட மொதல் பால் வைடு போட்டு அடுத்து டாட் பால் போட்டு ஆரம்பிச்சிருக்காரு. எனர்ஜியா இம்யூனிட்டி. என்கிட்ட விழுந்தா இல்லைங்க வைடா வைடு. ஒரு மாதிரி எடுத்துன்ற நீங்கள் ஒரு ஆள் முடி விடுவாப்புல கொடுத்த முடிச்சுக்க நெப்பிடுவாப்புல. ஸ்கூல் லீவு என்னாலும் ஃப்ரீயாக இருக்கேன். காலையில் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு ஒருத்தர் போயிட்டாங்க. அப்படி போகிறேன். ஆமாம் நீ ஆடி ஒன்று நடாடி கறி எடுத்தாங்க. இந்த ஆடி ஒன்றுக்கெல்லாமல கவர்மெண்ட் லீவ் விடுவாங்க. வேறு ஏதாவது இருக்கும்டா. ஆடி ஒன்று தான் கவர்மெண்ட். நீங்கள் என்னது இல்லை ஆடி ஒன்றும் கவர்மெண்ட் லீவ்லாம் கிடையாதுடா. நீங்கள் அப்போ ஏன் லீவ் விட்டாங்க என்னன்னு இல்லை? நீங்கள் முட்டா மோடிக்கிட்ட போய் நீ நடு அடிக்கலாம் லீவ் எடுத்து சொல்லுவோம். இல்லை நீங்கள் என்னன்னு தெரியல. ஆனால் நல்ல பால், நல்ல லென்த்தில் ஒரு ஷார்ட் பால். இது பார்த்துருவோம். ஆக்சுவலாக லென்த்துக்கும் ஷார்ட்டுக்கும் நடுவில் குத்தி ஷோல்டர் உயரத்துக்கு வந்துச்சு. பட் பேட்ஸ்மேன் மாறியெல்லாம் அதை ஆட முடியல. அது ஒரு டாட் பால். என்ன இல்லையா நீங்கள் என்ன கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஆனால் என்னன்னு எனக்கும் தெரில. மறுபடியும் ஒரு லென்த் பால். பாயிண்ட்ஸில் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. ஒரு ஓவர் த்ரோ வேறு கிடச்சிருக்கு. ஒரு சிங்கிள் ஒரு ஓவர் த்ரோ கிடச்சிருக்கு. பாயிண்ட்ஸ் இல்லை கவர்ஸில் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. ஒரு ஓவர் த்ரோட சேர்த்து 2 ரன். மீண்டும் ஸ்ட்ரைக்கில் மாறினேன். சீவாக் மதி. சும்மா இருங்க ஜெய்சங்கரனே. நீங்கள் வேறு நானே வைத்தறிச்சலில் இருக்கேன். நீங்கள் வேறு இழப்பிக்கிட்ட வர பாருங்கள். அடுத்த ஆடிக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆகணும். நீங்கள் எல்லாம் முடிஞ்சு வச்சு LBW. ஆனால் பால் வந்து பிச்சிங் லைன் அவுட்டு அப்படின்னு ஹிட்டிங் சொல்லி அம்பையர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அதனால் அவுட் இல்லை. போன மேட்ச் LBW தான் அவுட்டு. அவுட் ஸ்டம்ப் ஆஃப் சைடில் வந்த பால். ஆக்சுவலாக அங்கிட்டு போகும்போது நான் பேட்டை அங்கே நீட்டிட்டேன். பால் பார்த்தா கட்டாயி உள்ளே வந்து என் காலில் அடித்து போயிடுச்சு. அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டாரு. நல்ல பால். ஆக்சுவலாக ஒரு ஸ்லாட்டு யாக்கருக்கும் உள்ளே விழுந்த பால். பேட்ஸ்மேன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஒரு இந்த பால் இப்போ போடுவார்னு. ஏன்னா நானே எதிர்பார்க்கல. ஒரு 2-3 பால் ஷார்ட்லையும் லென்த்லையும் போட்டுட்டு இருந்தார். தடக்குன்னு பார்த்தா ஸ்லாட்டில் உள்ளே வச்சுட்டு பாருங்க. நல்ல பேட்டிங். யாக்கர் இந்த பால். ஸ்லாட்டுன்னு சொல்ல முடியாது, யாக்கர். பாலான பேட்டிங் அண்ணே சாப்பிடாம வந்தார். நல்ல பால். நல்ல லென்த்தில் விழுந்த பால். லென்த்துக்கும் ஸ்லாட்டுக்கும் நடுவில் குத்துன ஒரு பால். இது ஷார்ட் ஆடினா மேலே ஏறிக்கும். பேட்டிங் சிவாக்கு மதி தெளிவாக விளாட்றாரு. ஓவர் கம்ப்ளீட்டட்.
ஆல்மோஸ்ட் வந்து விக்கெட்ஸ் டைம் பண்ணி போயிடுச்சு. 16 ஓவர் தாண்டிடுச்சு. இனிமேல் இறங்கக்கூடிய பேட்டிங் எல்லாருமே வந்து ஸ்கோருக்காக தான் எய்ம் பண்ணணும். இனி விக்கெட் டைம்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 9 ஓவர் தான் இருக்குது. 5 விக்கெட் வெளியில் 3 ஹிட்டர்ஸ் இருக்காங்க. நான் ஒரு டிஃபெண்டர் இருக்கேன். அது போக ஒரு பவுலர். ஆல்மோஸ்ட் எங்கள் டீமில் இருக்க 11 பேருமே ஆல்ரவுண்டர் தான், வெஸ்ட் இண்டீஸ் டீம் மாதிரி. அதனால் இனிமேல் வர்றவங்க வந்து ஒரு ரன்ஸ் தேடலுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ போகிறவங்க பூரா இனி அவங்கவுங்க சார்பாக ஒரு 10 ரன் 15 ரன் ஆல்மோஸ்ட் ஒரு பேட்டிங் 20 ரன் அடித்தாருன்னா போதும், ஸ்கோர் நல்லா வந்துடும். 200 நெருக்கி வந்துடும். இப்படி இனி எல்லாருமே அந்த எய்மில் தான் இருப்போம். மைண்ட் எல்லாமே அங்கிட்டு தான் இருக்கும். சிஎஸ்கே அணிக்காக அந்த டீமோட கேப்டன் இன்பா பவுலிங்கில் வந்திருக்காரு. நல்ல பால் ஒரு டாட் பால். இப்போதைக்கு டீமுக்கு என்ன தேவையோ அதுதான் அந்த பவுலர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் டீமோட கேப்டன். ஸோ அந்த டீமை வந்து அவர் தான் காப்பாற்றணும், அவர் தான் கைடு பண்ணிகிட்ருக்காரு அந்த டீமை. நல்ல ஒரு பவுலர் இன்பா, நல்ல ஒரு பவுலர், நல்ல ஒரு பேட்ஸ்மேன், குட் ஆல்ரவுண்டர் அவர். ஏய் அவுட் சைடு எட்ஜான பால் 4 கிடைக்குமா அப்படின்னா அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க தேர்ட் மேனில். சிங்கிள் மட்டுமே. ஃபீல்டிங்கில் ஒரு சின்ன சேஞ்சஸ். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும், இந்த விக்கெட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் டீம் ரொம்ப ஒரு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஃபீல்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஃபீல்டு சேஞ்சினால் ஏதாவது விக்கெட் விழுகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவரோட மனசில் என்ன ஐடியா வச்சு பால் போடுறாருன்னு தெரில. ஆக்சுவலாக இந்த ஓவரோட பால் போட்ட அதே சேம் பால் தான் இந்த பாலும். மிட் விக்கெட்டில் ஒரு ரன் மட்டும். ஆக்சுவலாக ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் நின்னா தான் பவுலிங் டீமுக்கு ஒரே அலைச்சலாக இருக்கும். ஃபீல்டர்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டே இருக்கணும். ஒரே லெஃப்ட் ஹேண்டராவோ இல்லை ஒரே ரைட் ஹேண்டராவோ 2 பேரும் இருந்துட்டாங்கன்னா அந்த ஃபீல்டர்ஸ்குள்ளே அந்த ஒரு இது இருக்காது. மூணு பால் கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த ஓவரில். மொதல் பால் டாட்டு, அடுத்து ரெண்டு சிங்கிள். இந்த ஓவரோட 4வது பால். ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆட ட்ரை பண்ணார். பட் அது பவுலர்கிட்டே நின்றுச்சு. ஒரு பவுலரை பிடிச்சிட்டாரு இன்பா. ஸோ இது ஒரு டாட் பால். நல்ல பால், நல்ல லென்த்தில் விழுந்த பால். ரன் அவுட்டுக்கான தேடல் ஆனால் முடியல. ஒரு ரன் ஓடிட்டாங்க. ரன் அவுட் மிஸ் ஆகிடுச்சு. பேட்டிங்குள்ளே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன் இதுக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓவரோட கடைசி பால், 17வது ஓவரோட கடைசி பால். இன்னும் 8 ஓவர் இருக்குது. ஓவருக்கு 6 ரன் 7 ரன் மேலே ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டு வந்தாவே ஒரு 180 ரன் கிட்ட கொண்டு வந்துடலாம். நல்ல ஷாட்டுங்க ஸ்கொயரில், ஃபைன் லெக்கில். அங்கே ஆள் இருக்காங்களான்னா இல்லை, 4 போயிடுச்சு. ஸ்கொயர் லெக்லேருந்து அவர் போய் பிடிக்கிறதுக்குள்ள அது 4 போயிடுச்சு. நல்லா ஆடிட்டுருக்காரு மாதிரி சிவாக் மதி. 17 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 120 ரன்னுக்கு 5 விக்கெட்டு. TN 63.
மிச்சம் இருக்கிற ஓவருக்கு 8 ஓவர் 48 பால் இருக்குது. 48 பாலுக்கு 50 ரன் அடித்தாலே கிட்டத்தட்ட 170 ரன் வந்துடும். மலை கூட அழகு கொடுமையில் கூட ஒரு அழகு. பதினெட்டாவது ஓவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ராகுல் ஓரளவுக்கு செட்டிலான ஒரு பேட்ஸ்மேன். 20 பால் வரைக்கும் பிடிச்சிட்டாரு. 17 ரனில் நிற்கிறாரு. இது இனிமேல் அவரோட தேடல் ரன்னுக்காக தான் இருக்கும். ஆடிட்டார். கவு கார்னர் திசையில் போயிட்டுருக்கு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ ஒரு ரன்னு தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் மாறி சீவாக் மதி. ஒரு வைடு. பவுலர் ஏதோ ஒரு பால் போட போய் அது எங்கேயோ போன மாதிரி இருக்கு. நல்ல ஒரு லென்த் பால் பாயிண்டில் போயிருக்கு. பாயிண்டில் போன பால் ஒரு ரன் தான். ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. குயிக் ஃபீல்டு. மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் ராகுல். அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார். அவளுக்கு ஏதாச்சும் வேணும்னா உடனே குச்சிடுறாங்க. மறுபடியும் பேக்வர்ட் பாயிண்டில். ஆனால் அங்கே ஃபீல்டர் ஆள் இருக்கார். அதனால் ரன் எதுவும் இல்லை. இந்த ஓவரில் 3 பால் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரு ரன்னு, ஒரு வைடு, மறுபடியும் ஒரு சிங்கிளு, இப்போ ஒரு டாட் பால். இந்த ஓவரோட 4வது பால். கவர்ஸில் அடிச்சிருக்காரு. பட் அங்கே ஃபீல்டர் இருக்கார். அதனால் அங்கே எதுவும் பண்ண முடியாது. ஒரு ரன் சிங்கிள் தான், இல்லை டாட்டு தான். சிங்கிள் கூட போக முடியாது. சரியாக நின்று ஒழுங்கு அமௌண்ட் ஒரு ஆட்டி கொடுத்துட்டான். அவன் என் தில்லை. மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டு. லாங் ஆஃபில் 4. ஒரு மிஸ்ஃபீல்டு இல்லைன்னு. என்னாச்சு இங்கேருந்து பார்க்கவும் நமக்கு 4 லைன் தெரியல. அம்பையருக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன். அது 4 போயிடுச்சா இல்லையா, தடுத்துட்டாங்களா அப்படின்னு. 2 ரன் மட்டும்தான் தடுத்துட்டாங்க. 4 கிடையாது. ஆச்சு ஒரு மேட்ச் 30 ரன்னுக்கு 71 அடிக்கணும். சரி வச்சுட்டேன். கரெக்டாக மூலம் வச்சுருக்கேன். புலம்புவேன் பாரு. இறங்க அடிப்படும். கிட்டுருவேன் கடைசியாக இறங்க. மறுபடியும் ஒரு சிங்கிள். ஒவ்வொருத்தர் ஓடுவாங்களா? ஒவ்வொருத்தர் ஓடலை. ஸோ சிங்கிள் மட்டும்தான். ஓவர் கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இல்லை 5 பாலா ஓவர் கம்ப்ளீட்டட். 18 ஓவர் முடிஞ்சிருக்கு. எஸ்கேஏ சீனியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சிஎஸ்கே அகாடமி காரைக்குடி தான் அந்த டீமோட பேர். என்னது? அதான் அந்த இடத்துல ஃப்ளெக்ஸு.
18 ஓவர் கம்ப்ளீட் ஆன நிலையில் 126 ரன் 5 விக்கெட்டு. TN 63. 18 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் 7 ஓவர் பேலன்ஸ் இருக்குது. இந்த 7 ஓவருமே பேட்டிங் வந்து அதிகமான ரன் சேர்க்கறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஸ்கோர் வேணும் இன்னும். அட்லீஸ்ட் ஒரு 160 170 வந்தால் தான் வந்து ஓரளவுக்கு பால் போட்டு டிஃபன் பண்ண முடியும். ஆக்சுவலாக அந்த ஸ்கோர் கார்டு வந்து பழைய தம்ப்லைனை செலக்ட் பண்ணிட்டாரு. புது லைன் அடுத்த தடவை பண்ணும்போது புது லைன் செலக்ட் பண்ணோன்னா அதில் பவுலரோட நேம்லாம் வந்துடும். இதில் பவுலரோட நேம் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரில. தெரிஞ்சாலும் இது வந்து ஒரு ஹாஃபாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் நேம் தெரியல. அந்த ஏற்கனவே போட்ட ஸ்கோர் கார்டுனால் ஃபுல் நேம் நல்லா தெரியும் அழகாக. இது பழைய ஸ்கோர் கார்டுனால கொஞ்சம் அப்டேட் ஆகலை. நல்ல ஷாட்டு, கேட்ச் விட்டாங்க. மிஸ்ஃபீல்டு. மிட் ஆஃபில் ஆக்சுவலாக ஆள் இருந்தார். மிட் ஆஃபில் கேட்சை விட்டுட்டாங்க அந்த ஃபீல்டர். அவர் கேட்சை விட்டதுனால அது ஒரு 4 ரன்னு. மிட் ஆஃபில் அந்த கேட்சை விட்டதுனால ஒரு 4 ரன் ராகுலுக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3வது கேட்ச் மிஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் சரியாக யூஸ் பண்ணாருன்னா இந்த மேட்ச் இன்னும் நல்லா ஆடலாம். ஒரு பவுண்டரியோட இந்த ஓவர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஓவரோட 2வது பால். ஓ ஏன் யார் ஃபீல்டரா? அவங்க வச்சுக்காங்க காரில் வந்துருக்காங்க. காரை நம்ம வரும்போது வெள்ளை கார் வெளில இருந்துச்சா, அந்த கார் இன்னொரு காரில் வந்துருக்காங்க. ஒரு டாட் பால், நல்ல ஸ்லாட்டில் விழுந்த பால். கவுக்காரன திசையில் அடிக்க ட்ரை பண்ணாப்லன்னு நினைக்கிறேன் ராகுல். ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. நல்ல வேலை அது போல்ட் ஆகலை, பால் விலகிடுச்சு. நல்ல ஷாட். ஆக்சுவலாக பேக்வர்ட் பாயிண்டில் போயிருக்கு. 4 ரன் கிடச்சிருச்சு. ராகுலோட ஷாட்டு போகிற போக்க பார்த்தா ராகுலும் 50 அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்க்கலாம் ராகுல் என்ன பண்ணுறாருன்னு. 4 ரன் 29 29 ரன். இன்னும் 21 ரன் தான் அடிக்கணும். ஓவர்ஸ் இருக்குது. அவரோட பேட்டிங் எபிலிட்டியும் நல்லா இருக்குது. அதனால் அவரும் 50 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. 2 டவுனில் இறங்கி இன்னும் ஆடிட்டுருக்காரு மாரியன்னு. நல்ல ஃபார்மில் இருக்கார். அவரும் 60 ரன். போன மேட்ச் 60 ரன், இந்த மேட்ச் 60 ரன். நல்ல ஃபார்மில் இருக்கார். லாங்கான் திசையில் ராகுல் ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் மாறி 30+. 30 தான். 30+ இல்லை 30 கரெக்டாக 30. அவர் 60 வருஷம் பாருங்க. போன மேட்ச் 60, இந்த மேட்ச் 60. இந்த மேட்ச் அடிப்பேன்னு சொல்லிட்டே போனார். போன மேட்ச் நீ கேமரா போடல, இந்த மேட்ச் நீ கேமரா போட்டாங்க நான் அடிப்பேன் அப்படின்ட்டு போனார். இல்லை பரவாயில்லண்ணா, ஒன்றும் பிரச்சனை. அப்படியே போயிட்டேன். எப்படி நான் அடுத்து வேறு யாராச்சும் போகிறாங்களா இல்லை நானே போயிட்டோம்? ஆமாம் ஹிட்டிங் போட்டோம். அதுக்கு தான் நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். கடைசி ஓவர் தானே போட்டோம். அதான் நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வெற்றி நம்பிடுங்கிறாரு அவர் சொல்லுவார். ஸ்ட்ரைக்கில் ஆடின பால் 4 ரன் கிடைக்குமா அப்படின்னா ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, எடுத்துட்டாங்க. 1 ரன் மட்டுமே. ராகுல் 50 போட வாய்ப்பு இருக்குது. இதான் ஆடு ஹையஸ்ட் ஸ்கோர் நினைக்கிறேன் 30. ராகுலுக்கா? ஏன் இப்போ அவர் அடுத்து அவங்க 2 பேருமே போட்டுமா? ஏன்னா ஓவர்ஸ் கம்மியாக எனக்கு அவங்க 2 விக்கெட்ஸ் தானே போனாங்கன்னா ஸ்கோர் ஏறும். போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்து கையில் ஆயிடுச்சா நீங்கள் எதுவும் கம்மி பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் 2 பேருமே போட்டோம்.
பத்தொம்பது ஓவர் கம்ப்ளீட்டு, 136 ரன், 5 விக்கெட்டு. பல பேரின் முகமா இருபதாவது ஓவர் போட போகிறாங்க. மாறி ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் ராகுல். பவுலரோட நேம் எனக்கு சரியாக தெரில, ஏன்னா ஸ்கோர் கார்டு என்கிட்ட போர்டு இல்லை, ஃபோன் இல்லை, ஸ்கோர் கார்டு போர்டு அங்கே வேறு ஒருத்தர் வச்சுருக்காங்க, என்னோடய பவுலரோட நேம் தெரில. நல்ல பால், மறுபடியும் அது ஒரு வைடு. ஸோ இவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட் பால் ஒய்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஏன்னு தெரில. இதோட 3 ஓவருமே ஒரு ஒய்டோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேறு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, வித்தியாசமாக, டிஃப்ரெண்ட்டாக. மீண்டும் ஃபஸ்ட் பால், நல்ல பால், ஒரு 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 லோயர் ஃபுல் டாஸு. பேட்ஸ்மேன் எதிர்பார்க்காதனால அந்த பால் அவரால் சரியாக அடிக்கவும் முடியல. அது ஒரு டாட் பால். ஆக்சுவலாக லாங்கானு, ஃபைன் லெக்கு, கவு கார்னரு, இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கவர்ஸில், அது போக தேர்ட் மேனு. ஸோ எல்லா சைட்லேயும் டீப்பில் ஆள் இருக்காங்க. லாங்கான் திசையில் போன பால், இன்னொரு ஃபீல்டு மிஸ்டேக். 2 ரன், 2 ரன். வைடு, மறுபடியும் ஒரு வைடு. பேட்டிங் டீமுக்கு எக்ஸ்ட்ராஸ் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பவுலிங் டீம்லேருந்து. 19.2 ஓவரு, 140 ரன்னு, 5 விக்கெட்டு. சீவாக், மதி, மாறி கிட்டத்தட்ட 63 ரன்னு 52 பாலுக்கு. ராகுல் 30 ரன் அடிச்சிருக்காரு. 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கு. நல்ல ஷாட்டு லாங்கானில். 6 4-ஆன்றது எனக்கு தெரில. 4 நல்ல ஷாட்டு. அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கார் சீவாக் மதி. நல்ல ஷாட்டு லாங்கானில்.
விளாட்றது இல்லை அது நெட்டில் நடுவியே புரியல. நெட்டில் மட்டும் நடுவே நெட்டில் மட்டும் அலாரம். ஆமாம், சாயங்காலம் விளாடுவோம். அதில் இருக்கிற விளாண்டுக்கிட்டே இருந்தோம்னா ப்ராக்டிஸ் ஆயிரும். அப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி இதில் ஸ்கூலில் இது மாதிரி மாட்டு போட்டு விளாடுவோம். 19.3 ஓவர் 144 ரன் 5 விக்கெட்டு. சீவாக் மதி மாறி ஸ்ட்ரைக்கில் 67 ரன்னோட நின்றுட்டு இருக்காரு. ஆஹா, மறுபடியும் கவர்ஸில் அடித்த ஒரு ஷாட்டு. ஆனால் அங்கே ஆள் இருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே, ஒரு சிங்கிள். 19.4 ஓவர் 145 ரன் 5 விக்கெட்டு. லைவில் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு நல்லா தான் வந்துட்டுருக்கோம், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் எனக்கு பஃபர் ஆகாமல் ஓடிட்டுருக்கு. அதனால் வீடியோஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேட் டச்சுன்னு நினைக்கிறேன், ஒய்டு கிடையாது. எனக்கு பார்க்க பேட் டச் மாதிரி தெரிஞ்சுது. ஒரு சவுண்டு வேறு கேட்டுது. ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? அப்புறம் அம்பையர் கால் வேணும்ல. அவங்க டீம் பேட் பிடிக்கும்போது அவங்க அம்பையர் அனுப்பாங்க. நல்ல ஷாட்டு, ரன்ஸுக்கான தேடல். மறுபடியும் கவர்ஸில் உங்கள் ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. 2 ரன் கிடைக்குமா அப்படின்னா இல்லை, 1 ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒரு ஓவர் த்ரோ. 1 ரன் கிடைக்குமா? 1 ரன் கிடச்சிச்சு. 2 ரன். ஒரு கீப்பரோட ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டுனால அந்த த்ரோ சரியாக வாங்காதனால ஒரு 2 ரன். 20 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 148 ரன் 5 விக்கெட்டு. இன்னும் 5 ஓவர் இருக்குது. இந்த 5 ஓவருக்கு ஓவருக்கு 10 ரன் பண்ணி அடித்தோம்னா 200 எய்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கான எபிலிட்டி உள்ள ஒரு பேட்ஸ்மேன்ஸ்லாம் TN 63 இருக்காங்க. கண்டிப்பாக 200 எதிர்பார்க்கலாம். இதுக்கடுத்து எங்கள் டீமோட ஹிட்டர் தில்லை தான் நினைக்கிறேன். தில்லைநாதன் இல்லை, தில்லை. நல்ல ஒரு ஹிட்டரு. ஸோ இந்த விக்கெட்டுக்கு அப்புறம் அவர் தான் இறங்குறாரு. ஏன்னா 5 ஓவர் தான், லாஸ்ட் 5 ஓவர்ஸ் ஹிட்டருக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரு வேளை ஊடால விக்கெட் விழுந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விக்கெட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் தான் உள்ளே போயிருப்பேன். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஐம் நாட் அ ஹிட்டர், ஐம் அ டிஃபெண்டர். ஸோ 20 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 147 ரன் 5 விக்கெட்டு. 21வது ஓவர் போட போகிறாங்க. ஆஹா, லாங்கான் திசையில் அடிக்கப்பட்ட பால் சரியாக மீட் ஆகலை. ஆனால் சிங்கிள் மட்டுமே. 1 ரன். ராகுல் ஸ்ட்ரைக்கு மாறி இருக்காரு. ராகுல் இப்போ என்ன பண்ணுவார்னால ஹிட் ஆட ட்ரை பண்ணுவாரா இல்லை டிஃபெண்ட் பண்ணதான் விக்கெட் ஸ்டே பண்ண பார்ப்பாரா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ராகுல் வந்து 32 ரனில் இருக்கார். இப்படி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. விக்கெட் ஸ்டே பண்ணி அதே சமயம் ரன்ஸும் எடுத்துக்கிட்டே வரணும். மிட் விக்கெட்டில் அடித்த பால் 1 ரன் மட்டும்தான். குயிக் ஃபீல்டு, நல்ல ஃபீல்டு. இங்கே இருபத்தி 1வது ஓவரோட 3வது பால் போட போகிறாங்க. நல்ல ஷாட்டு. ஆக்சுவலாக லாங்கானில் கேட்ச் பிடிப்பாங்களா அப்படின்னா இல்லை, முன்னாடியே குத்திடுச்சு. ஃபீல்டிங் முயற்சி பண்ணி பார்த்தாரு, முடியல. 1 ரன் மட்டுமே. ஆக்சுவலாக பால் வந்து ஃபீல்டர் கைக்கு போக மாட்டேங்குதா இல்லை பாலுக்கு ஃபீல்டர்ஸ் போக மாட்டாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சிஎஸ்கே டீம் ஆக்சுவலாக நல்ல ஃபீல்டர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு டீம் தான். ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரில, அவங்களுக்கு கொஞ்சம் சொதப்பல். ஒரு 2-3 கேட்ச் மிஸ்ஸிங், ஒரு சின்ன ஓவர் த்ரோ, சின்ன மிஸ் ஃபீல்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஓவரோட 4வது பால் வைடு. நல்ல கீப்பிங். பின்னாடி போன ஒரு பாலை வந்து அந்த கீப்பர் நல்லா கெட் பண்ணி பிடிச்சிருக்காரு. ஒரு 4 ரன்னை சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் டீமுக்காக. ஸோ இவ்வளோ சின்ன மிஸ்ஃபீல்டுக்கு மத்தியில் ஒரு பெஸ்ட் கீப்பிங். நாலாவது பால், அது ஒரு இன்சைட் எட்ஜு, ஸ்கொயர் லெக்கில் போயிட்டுருக்கு.
அங்கே ஃபீல்டர்ஸ் இருக்காங்களான்னா இருக்காங்க கண்டிப்பாக. அது ஒரு ரன் மட்டும்தான். ஆக்சுவலாக நல்ல ஓவர் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பாலுக்கு பால் ஒரு ரன் மட்டும் தான் போயிட்டுருக்காங்க. லாஸ்ட்டு 5 ஓவர்ஸ்லாம் வந்து 6 பாலுக்கு 6 ரன்லாம் நிப்பாட்டுறதுலாம் பெரிய விஷயந்தான். பா நல்ல ஒரு லோ ஃபுல் டாஸு 6. பா நல்ல ஷாட்டு 6-4 கவுகார்னர் திசையில். நான் கேமரா திருப்பூருக்குள்ளே கொஞ்சம் போயிடுச்சு. நம்ம ஃபீல்டர் கைக்கு போகும் அப்படின்னு நினச்சேன். அது கவுகார்னரில் போயிருக்கு. 4 நல்ல ஷாட் இருக்கலாம். ஒரு லோயர் புல்டாஸு அதை கவுகார்னர் திசையில் அப்படி நல்லா அக்ராஸ் போகாமல் அதை வந்து கொஞ்சம் ட்ரைவ் மாதிரியே எடுத்து ஆடினார். இந்த ஓவருக்கான ரன்னு கிடச்சிருச்சு. மறுபடியும் லாங்கான திசையில் ஒரு ஷாட்டு. கேட்சா 6 கீழே தாண்டி. அப்பா மாரி அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காருங்க. நல்ல ஃபார்மில் இருக்காருங்க பயங்கரமாக ரீசனாக. 21 ஓவர் கம்ப்ளீட்டு 162 ரன்னு. நல்ல ஸ்கோரு. இன்னும் 4 ஓவர் இருக்குது. இந்த 4 ஓவருக்கும் பேட்ஸ்மேன்ஸ் நிறையா இருக்காங்க. இன்னும் அடிப்பாங்க. 80 ரன் அடிச்சிருக்காரு. இன்னும் 20 ரன் அடித்தா 100 போடுறதுக்கான வாய்ப்பே உண்டு. இன்னும் 20 ரன். ஆனால் இதே ஃபார்மில் அடிச்சாருன்னா கொண்டு வந்தோம். இன்னும் 2 6 போட்டாருன்னா சரியாக போயிடும். 2 பால் 10 ரன் அடிச்சாங்க. அண்ணே 80 ரன் அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்கண்ணே மாறிண்ணே. 4 ஓவர் தான் இருக்குது. அடிக்க சொல்லுங்கள். 100க்கு ட்ரை பண்ண சொல்லுங்கள். லாஸ்ட்டாக 2 மேட்ச் இறங்கி ரன் அவுட் ஆகிட்டான். அவன் ராகுல் 2 மேட்ச் ஓப்பனிங் இறங்கி முதல் ஊரில் ரன் அவுட் ஆகிட்டான். 3 மேட்ச் கண்டினியூஸாக ரன் அவுட் ஆகிட்டான். 2 மேட்ச் நிற்கிறான் பாவம். 21 ஓவர் கம்ப்ளீட்டு 162 ரன் 5 விக்கெட்டு. TN 63 நல்ல ரன் ரேட்டில் இருக்காங்க. ப்ராஜெக்ட் ஸ்கோர் 193 வந்துருச்சு. ஊடால ப்ராஜெக்ட் ஸ்கோர் வந்து ஒரு 160 157 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. மறுபடியும் 193 அப்படி வரைக்கும் போயிருக்கு. 200 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு. இன்னும் 4 ஓவர் இருக்குது. 24 பாலுக்கு எத்தனை ரன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம். ஃபர்ஸ்ட் பால் பாயிண்ட் திசையில் அடிச்சிருக்காங்க. பேக்வர்ட் பாயிண்டில் அங்கே ஆள் இருக்காரு. மிஸ்ஃபீல்டு 4 ரன்னு. அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. ஃபீல்டர் வந்து கொஞ்சம் தடிக்கு கீழே விழுந்துட்டார். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு 4 ரன்னு. ராகுலுக்கு ஒரு நல்ல லக் இருக்குது இந்த மேட்ச் பூராமே. 38 ரன்னு. அவர் 50 அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அவர் சிவாக் மதி மாறினே 100 அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. பார்க்கலாம் 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா அப்படின்னு. கம்ப்ளீட் பண்ணால் அதுக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா. ரன்னப்பில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கு. பவுலர் மறுபடியும் போகிறார் ரிட்டர்னு. ராகுலா ஒரு எஜ், ஒரு அவுட் சைடு எஜ்ஜு. ரன் எதுவும் இல்லை. கீப்பர் எடுத்துட்டார் அந்த பாலை. அவர் அவுட் ஆகிட்டார். நான் போலான்னு ட்ரை பண்ணுறேன். அடுத்து தில்லை தான் கோச்சு. ஓ அது ஒரு கல்லல் பேக்கரியில் அப்பா சொல்கிறா ஏடி இன்னைக்கு சிவாங்க ஃப்ரீ கரண்ட்ரா அப்படின்ட்டாரு. அவன் அடிக்கிற 50
ஒரு ரன், ஒரு அவுட் சைடு எட்ஜு, பேட்டிங்கே தெரியாமல் போன மாதிரி போயிடுச்சு. மாறி என்னோட மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டு, கேட்ச் பிடிப்பாங்களா அப்படின்னா பிடிச்சிட்டாங்க. 80 ரன்ல அவுட்டு. மாறி நல்ல பேட்டிங், நல்லா விளையாண்டுருந்து நல்ல ஒரு ஃபார்ம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் 80 ரன்ல அவுட்டு. பவுலிங் டீம் அவருக்கு விஷ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த பேட்டிங் எங்கள் டீமோட ஒரு பெஸ்ட் ஹிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டிங். எங்கள் டீமோட ஒரு பெஸ்ட் ஹிட்டர் போகிறாரு. கண்டிப்பாக வந்து இவர் விக்கெட் டைம்லாம் பார்க்க மாட்டார். மிச்சம் இருக்கிற பாலில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 6 அடிச்சு வெளியில் வரணும் அப்படின்னு தான் நினைப்பார். தில்லை நல்ல ஒரு ஸ்டெமினா, லாங் டிஸ்டன்ஸு லாங் சிக்ஸ்லாம் அடிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கொண்ட கூட ஒரு பிளேயர் அவர் தில்லை. ஆல்மோஸ்ட் 100 மீட்டர் சிக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு எங்கள் கிரவுண்டில். எங்கள் ஹோம் கிரவுண்டில் வந்து ஒரு 100 மீட்டரு 110க்குலாம் கூட அடிச்சிருக்காரு. நான் சொல்கிறது அளந்து பார்த்தலாம் சொல்லலை, ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. அந்தளவுக்கு சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டியுடைய ஒரு பிளேயர். 80 ரனில் அவுட் ஆகி வெளியில் வராரு மாறினா. நல்ல பேட்டிங்ண்ணே, நல்ல பேட்டிங்ண்ணே, வாங்கண்ணே, நல்ல பேட்டிங்ண்ணே. அங்கே பாருங்க, செந்தி. ஆமாம், ரப்பர் பாலில் விளாட வைப்பேன். தில்லை ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு ஹிட்டர். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் அதிரடியான பேட்டிங் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். 22வது ஓவரோட 5வது பால். சார் பாருங்க, மொதல் பாலே அவுட் சைடு எட்ஜு. இங்கே ஃபீல்டர் இருக்காரா? இல்லை, ஃபீல்டர் இருந்தும் அவரை தாண்டி ஒரு 4 போயிருக்கு. நான் சொல்லலை, ஒரு ஹிட்டர் அடிக்க தான் ட்ரை பண்ணுவார். அவருக்கு கட்ட வைக்கிறது தான் என்னன்னே தெரியாது, டிஃபெண்டே பண்ண மாட்டார். அடித்தா 4 6 தான் மட்டும்தான். நல்ல 4 வந்த மொதல் பாலே. 22வது ஓவரோட கடைசி பால். அடிங்க தில்லை ப்ரோ. மறுபடியும் நல்ல ஷாட்டு, 6 போயிடுச்சு 6. அந்த 22 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதே ஸ்கோர் கார்டு அப்டேட் ஆகல, யார் போட்டுருக்கா? அப்டேட் ஆயிடுச்சு. 22 ஓவர் கம்ப்ளீட்டு, 177 ரன், 6 விக்கெட்டு, TN 63. இன்னும் 3 ஓவர் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் 18 பால் இருக்குது. 200 அடிக்கிறதான் எங்கள் டீமோட எய்மாக இருக்கும். அடித்தா ஃபஸ்ட் 200 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டீம் இதுக்கு முன்னாடி 200 அடிச்சிருக்குமா? டீம் நான் தெரியாமல் கேட்டேன், விட்டுருங்க. நான் தெரியாமல் கேட்டேன், விட்டுருங்கண்ணே. ஆமாம், ஏன்னா ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டது குத்தமா. 177 ரன், 22 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 6 விக்கெட்டு. இன்னும் 3 ஓவர் தான் இருக்குது 25 ஓவர்ஸ் மேட்ச்சில். அந்த டீமோட கேப்டன் இன்பா பவுலிங்க்கு வந்திருக்காரு. நல்ல எக்கனாமி வச்சிருக்கக்கூடிய ஒரு பவுலர். பாரு, இல்ல நான் போன மேட்சை பத்தி இந்த கமெண்ட்ரியில சொல்லிட்டே இருந்தேன். ஐயோ, நான் சொல்லிட்டே இருந்தேன். இதெல்லாம் போகும்போது முதல்ல சொல்லிட்டு போகணும், பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. 23வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்.
நல்ல ஷாட்டு லாங்கானில் கேட்ச் கிடைக்குமா, கேட்ச் பிடிப்பாங்களா அப்படின்னா பிடிக்கல. 2 ஃபீல்டருக்கு நடுவில் குத்திருக்கு. ராகுலுக்கு ஆக்சுவலாக நல்ல லக்குங்க. இதோட 4வது கேட்ச் மிஸ் ஆகுது ஃபீல்டில். ஒரு ரன் மட்டும்தான் அடிக்க மாட்டாப்ல. 50 கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வருவாப்ல. அண்ணே விடுங்கண்ணே பாவம், அவரோட ஃபஸ்ட்டு 30 தானே, ஃபஸ்ட்டு 40 தானே, ஆடட்டும். ரெண்டாவது பால் தில்லை ஹிட்டிங்கான ஒரு முயற்சி. ஆனால் பேட்டில் பால் படலை. டாட் பால். இந்த 4 பாலில் கண்டிப்பாக ஒரு 4 ஒரு 6 எதிர்பார்க்கலாம். ஏன்னா தில்லை அப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் தான். TN63 ஒரு பெஸ்ட் ஹிட்டர் அப்படின்னு சொல்லலாம். தில்லை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் டீமுக்குள்ள வந்துட்டு ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் வந்து TN63 துவக்க வேண்டிய ஸ்கோர் கார்டை ஜெயிக்க வச்ச ஒரு பேட்ஸ்மேன். 30 பாலுக்கு 70 ரன் அடிக்க வேண்டிய ஸ்கோரையே வந்து கடைசி நேரத்தில் இறங்கி அந்த டீமை ஜெயிக்க வச்ச ஒரு ஹிட்டர். மறுபடியும் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஃபீல்டர் இருக்காரா? 6 எக்ஸ்ட்ரா நல்ல ஷாட்டு. நான் சொல்லலை ஒரு 6 ஒரு 4 எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 3 பால் இருக்குது. இதில் கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 ஒரு 6 எதிர்பார்க்கலாம். இந்த 3 பாலுக்கு ஒரு 4 6 எதிர்பார்க்கலாம். அண்ணே நீ அவுட் எடுக்காம இருந்தால் நல்லது. இல்லை அது எடுக்கல, லைவ் போடலை. அப்போ சொல்றேன், ஒரு கிலோ ஆப்பிள் 60 ரூபா. இந்த ஓவரோட 4வது பால். மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டு. பாயிண்ட்ல கேட்ச் மிஸ் ஃபீல்டு. அது 4 போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. போயிடுச்சு. ஒரு கேட்ச் மிஸ்ஸு, அது அப்படியே 4 கன்வெர்ட் ஆயிடுச்சு. நான் சொல்லலை இந்த ஓவருக்கு ஒரு 4 ஒரு 6 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. அது நான் நினச்ச மாதிரி வந்துருச்சு. ஸோ இன்னும் 2 பால் இருக்குது. இந்த 2 பால்லையும் கண்டிப்பாக ஒரு 4 ஒரு 6 நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயம் விக்கெட்டையும் கூட எதிர்பார்க்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா தில்லை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்கிற மைண்டில் இறங்கிட்டார். 188 ஸ்கோர் வந்துருச்சு. ஸோ இன்னும் 12 ரன் அடித்தா எங்கள் டீமோட 200. ஏற்கனவே ஒரு 2-3 தடவை 200 அடிச்சிருக்கோம். நல்ல ஸ்கோர் போயிட்டுருக்கு. பவுலர் ப்ரெஷர் ஆகிட்டார். ஃபீல்டிங்குள்ளே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் டீமு. பட் ஏன்னா இன்றைக்கி ஃபீல்டிங்கில் சின்ன சொதப்பல்ஸ்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. சரி, இது ஒரு லெக்கில் போன பால் ஒரு வைடு. அதே சமயம் ஒரு பை வந்து கிடச்சிருக்கு. வைடு வர்றன், பை வர்றன். இன்னும் 2 பால் இருக்குது. இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 பால் இருக்குது. எது இருக்கும் ஆஹா ராகுல் மறுபடியும் இவருக்கு இன்னும் லக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குங்க ராகுலுக்கு. மிட் ஆஃபில் விழுந்த பாலு, ஃபீல்டர் இல்லாதனால அந்த கேட்ச் மிஸ்ஸு. இந்த ஓவரோட கடைசி பால் போட போகிறாரு அந்த டீமோட கேப்டன் இன்பா. இந்த ஓவரோட கடைசி பால். தில்லை என்ன பண்ணுவாருன்னா, ஐயோ தேர்ட் மேனில் அடிச்சிருக்காருங்க. தேர்ட் மேனில் அடிச்சிருக்காப்புல ஒரு 4 ரன் கிடச்சிருக்கு. இதுவும் கேட்ச் மிஸ் தான். ஃபீல்டருக்கு மிஸ்டேக் நிறையா. இதெல்லாம் சரி பண்ணணும் உங்கள் அடுத்த மேட்ச்சில். 21. இப்போ 4 அதை தான் சொல்கிறேன், 21 தான். 24 அண்ணே ஸ்கோர் கார்டு என்ன அப்டேட் ஆகாமல் இருக்குண்ணே. வந்துருச்சு. 194 25 ரன் இல்லை 7 பாலுக்கு. கடைசி 2 ஓவர். ஆமாம்.
இருபத்தி நாலாவது ஓவர் டிஎன் 63 23 ஓவர் கம்ப்ளீட் ஆன நிலையில் 194 ரன் 6 விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் ராகுல் 40 ரனில் நிற்கிறாரு. ராகுலுக்கு 50க்கான சான்சஸ் நிறைய இருக்கு. லைவ் பார்க்குறேங்களா? லைவ் போயிட்டு இருக்கு. 24வது ஓவரோட மொதல் பாலை போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு பால் நல்ல ஷாட்டு, ஒரு இன்சைட் எட்ஜு, ஃபைன் லெக் திசையில் வந்திருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, ஒரு ரன் மட்டும்தான். சாரி, ஆமாம் ஃபைன் லெக் தான். ஃபைன் லெக்கில் வந்திருக்கு, ஒரு ஃபீல்டர் இருக்கார், 4 இல்லை. ரெண்டு ஓவர் தான் 100 போட்டுருக்கலாம். நான் அதுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டே இருந்தேன். நீங்கள் என்னடா அண்ணா கரெக்டாக தூக்கிட்டாங்க, அது வரைக்கும் ஏற்றி விட்டாங்க. அவளுக்கு 5 ஏற்றி விட்டேன். நல்ல ஒரு டாட் பால். தில்லையை வச்சுட்டு எவ்வளோ பெரிய ஒரு ஹிட்மேன்லாம் வச்சு ஹிட்மேனை வச்சுட்டு ஒரு டாட் பால் போடுறாப்புல. எங்கள் டீமோட ஹிட்மேன் இவர் தான். லாங் ஆன் லாங் ஆஃபில் சூப்பராக சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்டிங் தில்லை. எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லையும் கூட அடிப்பார். ஆக்சுவலாக அம்பையர் இன்றைக்கி சோபன் பிரபு எங்கள் டீமோட கேப்டன் எக்ஸ்ட்ரா கவரில் சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிங்கு அவர். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் நல்லா அடித்து நான் பார்த்துருக்கேன். இந்த ஓவரோட 3வது பால் வைடு போக வேண்டிய பால். அவுட்டா? டிப்பு அவுட்டா? இல்லை இல்லை, அப்புறம் ஏன் கத்திட்டு வந்தாங்க? ஐயோ நல்ல வேலை, கொஞ்ச நேரத்தில் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அவுட் இல்லை, டாட் பால் மறுபடியும். 24வது ஓவரு, 2 பால் டாட்டு, 3 பால் போட்டு ஒரு ரனில் போட்டிருக்காருன்னா பவுலர் உண்மையாகவே நல்ல டேலண்டான பவுலர். நல்லா இந்த ப்ரெஷர் டைம்லையும், ஏன்னா ஸ்கோர் லீக்காக அதிகமாக போனதுக்கப்புறமும் இந்த இடத்துல ஓவரை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போட்டுட்ருக்காரு. 4வது பால் அவுட், போல்டுங்க. இல்லை, அவுட் ஆகிட்டாரு. அடே போங்க, போய் 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 உங்கள் திறமையை காட்டிட்டு வாங்க. எங்கள் டீமோட ஹிட்டர் அவுட் ஆகிட்டார். எங்கள் டீமோட அடுத்த ஹிட்டர், ஆக்சுவலாக சீனியர் ஹிட்டர், இவர் வந்து ஜூனியரு. அடுத்து சீனியர் ஹிட்டர் வந்து உள்ளே இறங்குறாரு. இவரும் நல்ல ஒரு ஹிட்டர், நல்லா சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். கிட்டத்தட்ட 10 பாலுக்கு 27 ரன் அடிச்சுட்டு வெளில வராரு தில்லை. 27ண்ணே, 27 தான் நினைக்கிறேன். எங்கள் டீமோட சீனியர் ஹிட்டர், பழைய கேப்டன். பெருசு 24வது ஓவரோட 5வது பால். இன்னும் 8 பால் தான் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு ஓவர் வெளியில் இருக்குது. இல்லை அதுவும் தேவைப்படுங்களே, நாளை பண்ண வச்சு அவரை வச்சு செய்கிறதுக்கு வேணும். ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அவர் வாய் பேசும்போதெல்லாம் அந்த வீடியோ எடுத்து காமிச்சிடும். ஆமாம், சாமி கும்பிட்ற 1/2 மணி நேரம் கும்பிட்டாரு. தேங்காய்ங்கெல்லாம் உடைக்கல. 24வது ஓவரோட 5வது பால். எங்கள் சீனியர் ஹிட்டர் கண்டிப்பாக இவர்கிட்டேருந்து ஒரு 6 4 எதிர்பார்க்கலாம். அப்பா பாதி பிச்சுக்கு நடந்து போயிட்டார். ஓய்யோ, டாட் பால். ஒரு அவுட் சைடு எட்ஜ் கேட்ச், அவுட் ஆயிட்டாரு. நல்ல ஒரு கேட்ச். எங்க டீமோட அடுத்த ஹிட்டர் அனாஸ் இறங்குறாரு. அனாஸும் நல்ல சிக்ஸ் அடிக்க ஒரு எபிலிட்டி ஒரு ஆளு.
லாஸ்ட் மேட்ச் அவர் பேட்டிங் இறங்கும்போது 10 பாலுக்கு 27 ரன் அடிச்சவர். கொண்டு போன கிளவு நனையாமல் வெளியில் வராரு. அண்ணா 8 விக்கெட் தான். லாஸ்ட் ஓவர் இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் கேப்டன், அந்த டீமோட கேப்டன், சிஎஸ்கேவோட கேப்டன் இன்பா வந்து பவுலிங்கில் வந்திருக்காரு. 195 ரன்னு, ப்ராஜெக்ட் ஸ்கோர் 203 இருக்குது. ஸோ இந்த ஓவருக்கு இன்னொரு 5 ரன் அடித்தா டீம் வந்து 200 எடுக்கலாம். நல்ல ஷாட்டு ராகுல்கிட்ட இருந்து, கவு கார்னர் திசையில். இங்கே ஆள் இருக்காங்க, 1 ரன் மட்டும்தான். அனாஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்ப்போம். அனாஸ் நல்ல ஒரு ஹிட்டர். இந்தா சிந்தி இருக்காப்ல. இது 8 விக்கெட் விழுந்தா 9வது அவர் தான் கடைசியாக போன போகிறேன். ஐயோ டாட் பால். ஒரு பைஸில் 1 ரன் கிடச்சிருக்கு. 197. இன்னும் 4 பால் இருக்கு. இந்த இன்னிங்ஸோட கடைசி 4 பால். ஸ்ட்ரைக்கில் ராகுல், பவுலிங் இன்பா. நல்ல ஷாட்டு. ஆக்சுவலாக ஹேல ஹைட் போயிருக்கு. லாங் ஆனில் கேட்ச். எங்கள் டீமோட கடைசி விக்கெட். ராகுல் 42 ரனில் விட்டே வெளியில் வராரு. நல்ல பேட்டிங், முடிஞ்ச வரைக்கும் விக்கெட் டைம் பண்ணி கொண்டு வந்தார். நல்ல பேட்டிங் ப்ரோ, ரால் ப்ரோ. பேட்டிங் உங்க அப்பா ஃப்ரீ கரண்ட் கொடுத்தேன்னு இருக்காரு பேட்டிங்க்கு. வீடியோ கடைசி விக்கெட். எடுத்துறேன். நீங்க தான் வாங்கி கொடுக்குறீங்க, நாங்க வெட்டோம். இத நியூ பால்ல பண்ணனும் ப்ரோ. நீ டெஸ்ட் பண்றது அடிச்சிட்டீங்கன்னா கிளியர் ஆயிருக்கும். எல்லாமே தெரியுமா? சூப்பர் ஷாட். ஐயோ பாயிண்டில் 1 ரன். ஸ்கோர் கார்டு கொஞ்சம் லேட்டாக அப்டேட் ஆகிருக்கு. அது கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். கடைசி இந்த இன்னிங்ஸோட கடைசி 2 பால். இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 2 பால். 198 ரன்னுக்கு 9 விக்கெட்டு. TN 63. டார்கெட் 200 வச்சிருவாங்களா அப்படிங்கிறது இந்த 2 பாலில் தெரியும். அனாஸ் ஸ்டேட்டில் லாங்கானில் அடிச்சிருக்காரு. 1 ரன் மட்டும்தான். 199க்கு 9 விக்கெட். அது வந்து என்ன தெரியுமா பண்ணணும், இதை நீங்கள் ஓப்பனிங் நியூ பாலில் போடுறாங்களா அந்த டைமிங்கில் பவர் பிளேயில் உள்ள நிற்கும்போது அடிச்சிங்கன்னா எல்லா பாலும். இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை. நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு வேறு ஃபோன் மாற்றி திரும்பி அந்த லைவ் கொண்டு வருவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு. அதுக்கப்புறம் எங்களோட ஃபீல்டிங், அவங்களோட பேட்டிங் கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த இன்னிங்ஸோட கடைசி பால் செந்தி அடிச்சிருக்காரு. ஆஹா, பாயிண்ட் திசையில் ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. 201 201 ரன்னு.
இன்னிங்ஸ் கம்ப்ளீட்டட் 9 விக்கெட்டுக்கு டிஎன் 63 25 ஓவர் கம்ப்ளீட் ஆகும்போது 201 ரன் 9 விக்கெட்டு. ஆக்சுவலாக நல்ல இன்னிங்ஸ். இதில் ஒரு இன்னிங்ஸ் பிரேக்கு ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து பேட்டிங் ஆடுவாங்க. நாங்கள் பவுலிங்கில் மீட் பண்ணுவோம். லைவ்ல எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறாங்க லைவ்ல, எவ்வளோ வியூஸ் இருக்காங்க. ஓகே, இது சொல்லி முடிக்க வேண்டியதானே? இல்லை சொல்லிட்டேன். ஒரு சின்ன இன்னிங்ஸ் பிரேக். நான் இதோட கட் பண்ணிவிட்டு ஃபோனில் சார்ஜ் இல்லை, நான் வேறு ஃபோன் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் லைவில் நம்ம மீட் பண்ணுவோம்.